அனைவருக்கும் வணக்கம். குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கும் நான் உங்கள் பரிமளா. நேர்மையான இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்ட் கிருஷ்ணகுமார் சமுதாயத்தில் நடக்கும் ஊழல்களை தன் பேனாவால் அம்பலப்படுத்துபவன். அவனுக்கு வரும் மிரட்டல் கடிதங்களையும் போன் கால்களையும் மீறி தன் லட்சியத்திற்காக உழைக்கிறான். ஆனால் ஒரு நாள் அவன் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்படுகிறான். அரசியல் பின்னணி கொண்ட இந்த மர்ம கொலையை கண்டு போலீசாரே திணற கிருஷ்ணகுமாரின் காதலி சூர்யா பழிவாங்க துடிக்கிறாள். இந்த மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க களமிறங்குகிறான் துப்பறியும் நிபுணர் பரத் மற்றும் சுசிலா. கொலையாளி யார்? அரசியல் சூழ்ச்சியா அல்லது தனிப்பட்ட பகையா? $1 மில்லியன் செலவு செய்தாலும் மறைக்க முடியாத அந்த உண்மை என்ன? பிரபல எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகரனின் விறுவிறுப்பான துப்பறியும் நாவல் $1 மில்லியன் உண்மை இப்போது நமது சேனலில் கேட்டு மகிழுங்கள். $1 மில்லியன் உண்மை. அத்தியாயம் 1. உங்கள் வீட்டில் டெலிவிஷன் இருக்கிறதல்லவா? நேற்று மாலை செய்திகள் பார்த்தீர்களா? ஆம் என்றால் உங்களுக்கு கிருஷ்ணகுமாரை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 4 வரி கழித்து கதையில் சேர்ந்து கொண்டால் போதுமானது. 60 நாட்களுக்கு முன்னால் கடந்து போன கிறிஸ்துவுக்கு பின்னால் வந்த 1995 சிறந்த பத்திரிகையாளன் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உங்கள் குரல் என்னும் சார்பில்லாத ஆனால் அரசியலை கடைந்து வெண்ணெய் எடுத்துக்கொள்ளும் துப்பறியும் பத்திரிகையின் ஆஸ்தான பேனாக்காரன். துப்பறியும் என்றால் கௌபாய் படத்தில் போல 2 கைகளிலும் துப்பாக்கிகள் ஏந்தி மார்பில் எக்ஸ் மாதிரி தோட்டா பட்டைகள் கட்டிக்கொண்டு முதுகில் தொப்பி வைத்துக்கொண்டு. நோ, அப்படியெல்லாம் இல்லை. சமுதாயத்தின் சுரண்டல்காரர்களையும் அரசியல் ஊழல்காரர்களையும் ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசத்துக்கு தோதாக துவக்கப்பட்ட பத்திரிகை அது. கிருஷ்ணகுமாரின் எழுத்தில் முள் மலர் இரண்டும் உண்டு. இவன் கட்டுரைகளில் மனதை பறிகொடுத்த வாசகர் கூட்டம் ஒன்று மதுரையில் போன வாரம் பேரவை துவங்கியுள்ளது. கிருஷ்ணகுமாரின் கட்டுரைகளின் விளைவாக எத்தனையோ கிராமங்களுக்கு குழாய் வந்திருக்கிறது. பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்திருக்கிறது. பாலம் வந்திருக்கிறது. சில பிரமுகர்களுக்கு தலைவலி வந்திருக்கிறது. மக்கள் யார் இந்த கிருஷ்ணகுமார் என்று புருவம் உயர்த்தி கேள்வி கேட்டுவிட்டு கியூவில் நின்று சினிமாவுக்கு டிக்கெட் வாங்க சென்றார்கள். சிசர் கொளுத்தி கொண்டு, இந்த வாரம் கிருஷ்ணகுமார் கட்டுரை படிச்சியா என்று விசாரிப்பார்கள். படிக்கவில்லை என்றால் நீ எல்லாம் என்ன மனுஷன் என்று பார்த்தார்கள். உங்கள் குரல் சார்பாக கிருஷ்ணகுமார் உங்கள் மாவட்டத்திற்கு இத்தனாம் தேதி வருகிறார் என்று அறிவிப்பு பார்த்து அத்தனாம் தேதி குறை சொல்ல மனு எழுதி கிழிந்த சட்டை போட்டுக்கொண்டு தயாரானார்கள். கிருஷ்ணகுமாரின் கட்டுரைகள் பற்றி உங்கள் கருத்து என்ன என்று வேலூர் முத்து ஆனந்த், கும்பகோணம் மின்னொடி சீனிவாசன், சேலம் ரவிபாலாஜி, பெரம்பூர் உதயக்கண்ணன் போன்றவர்கள் கேள்வி பதில் ஆசிரியர்களுக்கு காடு போட்டார்கள். கிருஷ்ணகுமாரின் உழைப்பை பாராட்டி பத்திரிகை நிர்வாகம் தங்குவதற்கு வீடு தந்தது, பேசுவதற்கு டெலிபோன் தந்தது, ஓட்டுவதற்கு ஸ்கூட்டர் தந்தது, பேஜர் தந்தது. கிருஷ்ணகுமார் இப்போது போய்கொண்டிருப்பது ஸ்கூட்டரில் தான். சிக்னலுக்காக நிறுத்தி காலை ஊன்றி நிற்கிற கிருஷ்ணகுமாரை பச்சை தோன்றுவதற்குள் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அம்பாஸ்டர் மறைத்தால் எட்டி வந்து பாருங்கள். பிரவுன் நிறத்தில் காட்ராய் பேண்ட், அதே நிறத்தில் ஸ்பன் முழுக்கை சட்டை, லூசாக இன் செய்யப்பட்டு பெல்ட் பக்கில்ஸில் கழுகு, ஒல்லியான பிரேமில் குளிர் கண்ணாடி, தீவிரமான மூக்குக்கு டை கீழே அதட்டி வைக்கப்பட்ட மீசை, நிக்கோடின் அறிமுகமில்லாத சிவப்பு உதடுகள், போன மாசத்தில் செய்யப்பட்ட சேவிங் கிரீம் போட்டு அசையாதே என்று நிறுத்தி வைக்கப்பட்ட மேலே தூக்கி வாரின பம்பம் தலை, கழுத்தில் குட்டியாக ஒரு தங்க செயின். பச்சை வந்து புறப்பட்டு விட்டான். எக்மோர் வந்து பாந்தியன் ரோட்டில் செலுத்தி கன்னிமாரா லைப்ரரியின் காம்பவுண்டிற்குள் நுழைந்து நிழலாய் வண்டியை நிறுத்தினதும் வந்த கன்னிமாரா பெண்ணுக்கு குட் ஈவினிங் என்றான் கிருஷ்ணகுமார். ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு என்ன சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்க என்றவள் சுடிதார் அணிந்த சூர்யா, ஹீரோயின் கிருஷ்ணகுமாரின் காதல்காரி, வேறொரு அத்தியாயத்தில் வர்ணிக்கப்பட போகிறவள். என்னடா இது, லேட்டா வந்தாலும் கேள்வி, கரெக்டா வந்தாலும் கேள்வியா? ஸ்டாண்டு போட்ட ஸ்கூட்டரின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு, நேத்து ஆபீஸ் வந்திருந்த கிருஷ்ணகுமார். திமிரு தானே? ஏன் வர வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. வந்தா என்ன, நம்ம பத்தி கிசுகிசு எழுதுவாங்களா? பின்ன என்ன,
எல்லா பசங்களும் உன்னை தவணை முறையிலேயே கற்பழிக்கிறாங்க. சேச்சே, அவரு யாரு கண்ணாடி போட்டுக்கிட்டு? கெச்சலா? ஸ்ரீதரா? எஸ், அதுதான் பேரு சொன்னாரு. எவ்வளவு அன்பா பழகினார் தெரியுமா? உட்கார சொல்லி டீ வாங்கி தந்து பொறுமையா பேசினாரு. அடி பாவி, ஆபீஸ்லயே மகா மோசமான புள்ளி அவன்தான். அன்னைக்கு ஒரு நாள் சாக்லேட்டு கொடுத்தான். என்னடான்னு நேத்தோட என்னோட ஸ்கோரு 25ன்னா. என்ன ஸ்கோரு புரியலையே? புரிய வேணாம், இனிமே ஆபீஸுக்கு வராத. வந்ததுனால தானே பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட? உங்களுக்கு மிரட்டல் கடிதம் எல்லாம் வருமாமே. சேச்சே, அதெல்லாம் சும்மா. ஸ்ரீதரே காமிச்சாரே, ஏதோ ஒரு தொழில் சங்கத்தோட நிதியில ஊழல் நடந்ததா நீங்க எழுதுனதுக்கு ஒருத்தன் எழுதியிருக்கானே. இன்னொரு தடவை இதே விஷயத்த பத்தி எழுதுனா எழுதுற கைய வெட்டிடுவேன்னு படிச்சேனே. இதெல்லாம் வெத்து மிரட்டல் சூர்யா, இதுக்கெல்லாம் பயப்பட முடியாது. அடுத்த இதழ்ல அந்த லெட்டரை அப்படியே பிரசுரிச்சு இதே விவகாரம் குறித்து மீண்டும் எழுதத்தான் போகிறேன். எழுதி வெளியிட்டாச்சு தெரியுமா? கிருஷ்ணகுமார், உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஆமாம், என் தொழில் மேல பயமே இல்லையா? இல்ல. நிஜமா? சத்தியமா? உயிர் முக்கியம் இல்லையா? அதுக்கும் மேல என் தொழிலை நேசிக்கிறேன். அதை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லையா? நிஜமா இல்ல. நான் கூட முக்கியம் இல்லையா? வேலைய விடுறையா இல்ல காதலை விடுறையான்னு கேட்டா நான் காதலை விட்டுடுவேன். நான் போறேன் கிருஷ்ணகுமார். துப்பட்டாவை அவன் முகத்தில் உரசும்படி விசிறிக்கொண்டு தன் சிகப்பு மாறுதை நோக்கி வேகமாக நடந்தாள் சூர்யா. ஏய், நீ கோவிச்சுக்கிறதுல அர்த்தமே இல்ல. என் எழுத்துனாலதான் நீயே எனக்கு அறிமுகமான நினைவிருக்கா? காரின் கைப்பிடியை தொட்டு திறக்காமல் திரும்பி அவனை பார்த்தாள். என்ன பார்வை? போ. பின்னாடியே ஓடி வந்து சாரிமா தெரியாம சொல்லிட்டேன், நீதான் என் ஆகாயம், நீதான் என் பூமின்னு டைலாக் அடிப்பேன்னு எதிர்பார்க்கறியா? கதவை திறந்து பிறகு டப் என்று மூடிவிட்டு அவனிடம் வந்து, கிருஷ்ணகுமார், உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த திமிரு தான். மற்ற ஆம்பளைங்க மாதிரி அனாவசியத்துக்கு வழியறதில்ல. எத்தனை பேர் வழிஞ்சிருக்காங்க? ஒரு 14 இல்ல 15 பேர் இருக்கும். டைரி பார்த்தா கரெக்டா சொல்லிடுவேன் என்றவள் தலையில் குட்டவர குனிந்து கொண்டாள். ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல நானும் வழிய வேண்டி இருக்கு. எதுக்கு? உங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேக்குறப்ப. அப்போ திமிரு காமிச்சா நடக்குமா? வசனம் எல்லாம் தயார் பண்ணியாச்சு சூர்யா. எங்க பார்க்கலாம்? நான் தான் எங்க அப்பா. பேசுங்க சார். நான் உங்க பொண்ணை எக்கு தப்பா சந்திச்சு தொலைச்சி, அதனால காதல் வலை எங்க மேல விழுந்து 2 பேரும் இப்போ எசக பிசகா சிக்கிக்கிட்டோம். நீங்க டிலே பண்ணினீங்கன்னா கிருஷ்ணகுமார் தொழிலதிபர் ராமநாதன் மகள் சூர்யாவுடன் வெகு நாட்களாக பழகிய விவரம் தெரிந்ததே. இப்போது மேற்படி சூர்யா 3 மாதம் கர்ப்பம்னு வர்ற மாதிரி ஆயிடும்னு. எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் மாமா? எப்படி, போதுமா? அசிங்கம் பிடிச்ச ஆளுப்பா நீங்க. எது கர்ப்பம் அசிங்கமா? பின்ன நாட்டுல எவ்வளவோ கேப்சூல்ஸ் வந்துடுச்சு. அடிப்பாவி என்று நிஜமாகவே குட்டினான். அது சரி, நாம சந்திக்க ஊர்ல 1000 இடம் இருக்கிறப்போ எதுக்கு லைப்ரரிக்கு வர சொன்னீங்க? 2 in 1 பர்பஸ் தான். அப்படின்னா? எனக்கு லைப்ரரியில ஒரு கட்டுரைக்காக சில ரெஃபரன்ஸ் எடுக்கணும். இதோ உன்னை பார்த்தாச்சு, பேசியாச்சு, வேலை முடிஞ்சது. நான் உள்ளே போகட்டுமா? வேற ஒன்றும் விஷயம் இல்லையே. சே, அவன் காதலுக்காக எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு நேரம் ஒதுக்கி சந்திக்க வருவான். நீங்க படுமோசம்பா. ரொம்ப கடமையா இருக்கு உங்க நேசிப்பு. கடமைக்கு நடுவுல காதல். நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தனும் கஞ்சனா இருக்கணும் சூர்யா. ஒரு வேலைக்கு 10 நிமிஷம் ஒதுக்குனா போதும்னா அதை 8 நிமிஷத்துல செஞ்சிட முடியுமான்னு யோசிக்கணும். எனக்கு பயமா இருக்குங்க கிருஷ்ணகுமார். என்ன திடீர்னு? நம்ம முதலரவ நினைச்சுதான். அதுக்கு என்ன? உங்க நேர பாலிசி படி பார்த்தா, யூ டட்டி மைண்ட் சூர்யா, பொம்பளைங்க தான் ரொம்ப கெட்டு போயிட்டாங்கப்பா. காரை ஒழுங்கா ஓட்டிக்கிட்டு போ, நாளைக்கு ஃபோன் பண்றேன். கிருஷ்ணகுமார் லைப்ரரி கட்டிடத்தை நோக்கி நடந்தான். காருக்குள் அமர்ந்து ஸ்டார்ட் செய்யாமல் அவன் முதுகையே பார்த்தாள். ஒரு முறை திரும்பி பார்ப்பான், கையை சைக்கலாம் என்று எதிர்பார்த்தாள்.
அவன் திரும்பி பார்க்கவில்லை. உதட்டை ஒருமுறை கோணல் செய்துவிட்டு காரை எடுத்தாள். அத்தியாயம் 2. பெரிய பெரிய பூக்கள் மலர்ந்த டர்க்கி டவலை கட்டிக்கொண்டு பாத்ரூமை விட்டு வெளிப்பட்டு அறைக்குள் வந்தாள். வார்ட்ரோபை திறந்து ஹேங்கர்களை தள்ளி தள்ளி இளம் நீல மிடி எடுத்தாள். அணிந்து கொண்டாள். ட்ரெஸ்ஸிங் மேஜை முன் அமர்ந்து அரை மணி நேரம் செலவழித்தாள். கூந்தலுக்கு ட்ரையர், புருவங்களுக்கு ட்வீஸ், உதடுகளுக்கு லிப்ஸ்டிக், அதன் மேல் க்ளோஸ், கன்னங்களுக்கு லேசாக ரூஜ். எழுந்தாள். கண்ணாடி சூர்யாவை கண்ணடித்தாள். சென்ட் எடுத்து கழுத்துக்கு கீழே வாசனையாக்கி கொண்டாள். இப்படி அப்படி திரும்பி பார்த்து பெருமூச்சு விட்டு உயர வைத்து பார்த்து கைப்பையை எடுத்துக்கொண்டாள். அறையை விட்டு விசிலுடன் வெளியே வர எதிரே அம்மா. 12 இன்ச் அகலத்தில் பார்டர் போட்ட பட்டுக்குள் அம்மா. வளையல்களுக்கு நடுவில் கொஞ்சம் கைகள் லட்சணமாய் பொட்டு. என்னடி இது, ஆம்பளை புள்ள மாதிரி விசிலு? கேவலம், விசில் அடிக்கிற உரிமை கூட பொம்பளைங்களுக்கு கூடாதா மம்மி? அம்மானு கூப்பிடுன்னு சொல்லி இருக்கேன்ல, அப்படித்தானே கூப்பிட்டேன் இங்கிலீஷ்ல. எங்க புறப்பட்ட சூர்யா? லைப்ரரிக்கு. என்ன படிக்க போற? என்ன பாடம் வேணும்னு எழுதி கொடுத்தா பையன் வாங்கிட்டு வர மாட்டானா? புதுசு புதுசா தினம் வருதுமா, உனக்கு தெரியாது. போய் பார்த்து தான் எடுக்கணும். எவ்வளவு நேரத்துல வருவ? 1 மணி இல்லைன்னா 2 மணி நேரம் ஆகும். விளையாடுறியா? கார்ல போய் கேசட் வாங்கிட்டு வர 2 மணி நேரம் ஆகுமா? என்னம்மா இது, கோர்ட்டு மாதிரி கேள்வி கேட்குற? பல கடைகள் போகணும். கேசட்டை 10 நிமிஷம் போட்டு பார்த்து நல்லா இருந்தாதான் எடுப்பேன் நானு. சூர்யா, வர வர நீ உண்மை பேசுறது குறைச்சலா படுது எனக்கு. வயசாயிட்டா அப்படித்தான் படுமாமா? சூர்யா, நீ போயிட்டு அரை மணி நேரத்துல வந்துடணும். எதுக்குமா? நீயும் நானும் அப்பா கூட அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு பார்ட்டிக்கு போறோம். கூட்டம்னாலே அலர்ஜிமா எனக்கு. நான் வரல. உன்னையும் அழைச்சிட்டு வர்றதா அப்பா சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். நகரு. அறையை விட்டு வெளிப்பட்டு ஹாலில் கோட் சுட்டுடன் பைப்பில் புகையிலையை அடைத்துக் கொண்டிருந்த காதோரம் நரைத்திருந்த ராமநாதனிடம் துள்ளலாக வந்து அவரின் மேவாயை பிடித்து கொண்டு, டேடி டேடி ப்ளீஸ் டேடி, பார்ட்டிக்கு நான் வரல டாடி என்றாள். வேற எதுவும் ப்ரோக்ராம் இருக்கா உனக்கு? ஆமாம், பெரிய ப்ரோக்ராம். கேசட் எடுத்துட்டு வரணுமாம் என்றால் பின்னால் வந்து நின்ற அம்மா. இல்லை டாடி, அப்படியே ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகணும். சரி, போயிட்டு வா. என்னங்க இது, அவ தான் சொல்றான்னா நீங்களும் போன்னு சொல்றீங்க. பார்ட்டிக்கு அழைச்சிட்டு வர்றேன்னு சொன்னீங்களே. சொன்னேன், வரலேங்கிறா. ஏன் வற்புறுத்தணும்? விட்டுடு. தேங்க்யூ டாடி. சரி, அவ பார்ட்டிக்கு வரவேணா, வேற ஒரு விஷயம் சொல்றேன். நான் சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. நீங்க சொன்னாதான் கேப்பா. கண்டிப்பா சொல்லிடுங்க. என்ன சொல்ல சொல்ற? கல்யாணத்துக்கு இருக்கிற பொண்ணா லட்சணமாவா நடந்துக்கிறா? போட்டுக்கிற ட்ரெஸ் இருக்கு பாருங்க, நாளையிலிருந்து புடவை கட்ட சொல்லுங்க. பாருங்க டாடி அம்மாவை, அவங்க உடம்புக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸு ஒத்து வரலங்கிறதுனால என்னையும் போடக்கூடாதுன்னா எப்படி? என்னங்க, நான் சொல்றேன், அவ கேலி அடிக்கிறா, நீங்க சிரிக்கிறீங்க. நான் சொல்றத சீரியஸா எடுத்துக்கலையா நீங்க? சூர்யா, அம்மா சொல்ற மாதிரி புடவை கட்டேன். ஐயோ, அத எப்படி சொல்றது டாடி? ரொம்ப டேஞ்சரஸ் ட்ரெஸ்ஸு. அன்னைக்கு ஃப்ரெண்டு ரிசப்ஷனுக்கு அம்மா பட்டு சேலைய கட்டிக்கிட்டு அனுப்புனாங்களா, திடீர்னு கட்டு அவுந்துடுச்சு. சோதனையா என் ஃப்ரெண்ட்ஸு யாருக்குமே சேலை கட்ட தெரியல. ஒரு ரூமுக்குள்ள என்னை வச்சுட்டு மைக்கில் அலௌன்ஸ் பண்ணினாங்க, சேலை கட்டிவிட தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் உடனே இங்கே வரவும். அவ சும்மா பொய் சொல்றாங்க. சரி விடு, அவ இஷ்டப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டுமே. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ புருஷன் எப்படி சொல்றானோ அப்படி கேட்டுட்டு போறா. டபுள் தேங்க்ஸ் டாடி, நான் வர்றேன். அது சரி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்னம்மா? நீங்க ரொம்ப மாடர்னா அட்ஜஸ்டபிளா இருக்கீங்க. எப்படி அம்மாவை கட்டிக்கிட்டீங்க? சரியான தேவகவுடா ஸ்டேட்டா இருக்காங்களே. என்னது? கர்நாடகம் உதச்சேன்னா படவா என்று அம்மா கையை ஓங்கி சிரித்து கொண்டே வாசலுக்கு ஓடின சூர்யாவை பார்த்து கொண்டே இன்னும் சிரிப்பு மாறாமல் இருந்தார் ராமநாதன். நீங்க கொடுக்கிற செல்லம் கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க.
பார்ட்டிக்கு அழைச்சிக்கிட்டு போய் அங்க ஃப்ரெண்டோட பையன் சுரேஷ்குமார அறிமுகப்படுத்தினா அவளும் பார்த்த மாதிரி இருக்கும்னு நீங்க தானே சொன்னீங்க. சொன்னேன். இப்ப என்ன, வேற சந்தர்ப்பத்திலே அறிமுகப்படுத்தலாம். முதல்ல விஷயத்த நீயே பக்குவமா சொல்லிட. இவரைத்தான் உனக்கு மாப்பிள்ளையா பார்த்துருக்கோம்னு. எங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிடிவாதம் பிடிக்கிறாளே, நம்ம செலக்ஷனை ஒத்துக்குவாளாவ? என்ன பேசுற நீ? சூர்யா சின்ன குழந்தைடி, உடம்புதான் வளர்ந்துடுச்சு, மனசு அப்படியே தான் இருக்குது. நல்லது கெட்டது என்ன தெரியும் அவளுக்கு? சுரேஷ்குமாருக்கு மனைவியாக போக கொடுத்து வச்சிருக்கணும். ஒரே பையன், கோடி கணக்கில் சொத்து, MBA, சிகப்பா அழகா இருக்கான். இவ வேணாம்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லையே. பைப்பை பற்ற வைத்து கொண்டு ராமநாதன் கோட்டின் கைமுனையை நகர்த்தி நேரம் பார்த்து கொண்டு போவோமா என்றார். திரும்பியவர், என்ன சூர்யா திரும்பிட்ட, வெளியில போகல நீ? சோபாவில் என் ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு போயிட்டேன், வர்றேன் என்று எடுத்துக்கொண்டு புறப்பட்டு அந்த ஹோட்டல் வாசலில் நிறுத்தினார். கல்லாவுக்கு அருகில் பூட்டப்பட்ட டெலிஃபோன். அருகில் லோக்கல் கால் ஒன்றுக்கு ₹1 என்று போர்டு இருக்க, சார் திறங்க, ஃபோன் செய்யணும் என்று என் சுழற்றினாள். ஹலோ என்றான் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார், நான் தான் சூர்யா. என்ன வீட்டில் பொழுது போகலையா? ரொம்ப முக்கியமான விஷயம் கிருஷ்ணகுமார். உன்னோட பொமரியனுக்கு காய்ச்சலா? விளையாடுற விஷயம் இல்லை கிருஷ்ணகுமார், சீரியஸ், வெரி சீரியஸ். நான் சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டாச்சு, சொல்லு. போன்ல வேண்டாம், உடனே உங்க வீட்டுக்கு வர்றேன், நீங்க இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க தான் ஃபோன் செஞ்சேன். சரி வா. வந்தாச்சு என்றால் உள்ளே நுழைந்து. பனியன் லுங்கியுடன் டிவி பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணகுமார் எழுந்து அணைத்துவிட்டு புத்தகங்களை நகர்த்தி சோபாவில் இடம் ஏற்படுத்தி, முதல்ல உட்காரு, ஏன் இவ்வளவு வேர்வை, ஓடியா வந்த, காரு தானே என்றான். எனக்கு படபடன்னு வருது கிருஷ்ணகுமார். அது மட்டும்தானா? குமட்டல், வாந்தி? ஐயோ, நான் பதறி போய் வந்திருக்கேன். என்ன சூர்யா சொல்லு. கிருஷ்ணகுமார், வீட்டில் எனக்காக ஒரு பையனை பார்த்துருக்காங்க. பார்க்கட்டுமே. என்ன நீங்க, ஒரு பணக்கார இடம் பார்த்துருக்காங்க, கட்டிக்கோ தாராளமா. நான்சென்ஸ், எப்படி முடியும் என்னால? முடியாதுல்ல? முடியாது. அப்புறம் ஏன் பதட்டம்? இந்த பையனை கட்டிக்கணும்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லை, அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லுவாங்க தானே? சொல்லாம எப்படி? சொல்றப்போ சொல்லிடு, மாட்டேன்னு. ஏன்னு கேட்பாங்களே. சொல்லு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. கிருஷ்ணகுமார், என் புருஷன் பேரு கிருஷ்ணகுமார்னு சொல்லு. அவங்க நம்பலன்னா என்னை கூப்பிடு, நான் வந்து சொல்றேன். ஆமாங்க, சூர்யா என் பொண்டாட்டின்னு. எனக்கு எதுவும் புரியலைங்க கிருஷ்ணகுமார். ஏய் லுக்கு என்று அவளது 2 தோள்களிலும் தனது கைகளை ஊன்றி அவள் கண்களை ஆழமாக பார்த்தான் கிருஷ்ணகுமார். சூர்யா, நம்ம 2 பேருக்கும் ஏற்பட்ட நேசிப்பு ஒரே நாள்ல ஏற்பட்டதில்லை. பல நாள், பல வாரங்கள், பல சந்திப்புகள். உனக்குள்ள ஒரு தவிப்பு, எனக்குள்ள ஒரு தவிப்பு, எல்லாம் உடஞ்சி போய் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறதா மனம் விட்டு பேசிக்கிட்டோமே, அன்னைக்கே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க பாரு, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் சொல்றதிடம் சொல்ற நேரம் என் கூட வர்றதுக்கு நீ தயாரா இருக்கியா? அதுல தன்மாட்டம் எதுவும் இல்லையே. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? போனை எடுங்க, எடுங்க சொல்றேன். எடுத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இப்பவே இந்த நிமிஷமே குட் பை சொல்லட்டுமா? சட்டென்று அவளை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு, அது போதும் சூர்யா, உனக்குள்ள இவ்வளவு உறுதியா இருக்கிறப்போ கவலையோ பதட்டமோ அனாவசியம். சூர்யா அவனிடமிருந்து விலகிக் கொண்டு அறையின் மூலையில் இருந்த பித்தளை ஃப்ளவர் வாஸின் இருந்த பிளாஸ்டிக் பூக்களை ஆராய்ந்து கொண்டு, என்ன இருந்தாலும் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் நடந்தா இன்னும் நல்லா இருக்குங்க. அவங்கள எதிர்த்துக்கிட்டு தான் நம்ம வாழணுங்கிறது கடைசி வழியா வச்சுக்கிட்டா என்ன? என்ன செய்யலாம் சொல்லு. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரட்டுமா? உங்க அப்பா கிட்ட விவரமா சொல்லட்டுமா? பயமா இருக்குங்க, உங்களை அவமானப்படுத்திடுவாரோன்னு சங்கடமா இருக்கு. வேற என்ன செய்ய சொல்ற? உன்னை கற்பழிச்சிடட்டுமா? நீ அழுதுகிட்டே போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு. அவரு வந்து வாழ்வு குடுடான்னு கேட்பாரு. பேக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்றேன். இந்த ஐடியா எப்படி? அவன் பேசி முடிப்பதற்குள் அவன் முகத்தில் மோதி விழுந்தது தலையணை. இப்படி கெட்ட கெட்ட பேச்சா பேசுன, வலிக்கிற மாதிரியே அடிப்பேன்.
சரி, உன்னோட குழப்பம் தீந்துச்சா? இன்னும் தீரலையே. அதுதான் சொன்னேனே சூர்யா, உங்க அப்பாவா பேச்சை எடுக்கிறப்போ நீ காதல சொல்லிடு. அவங்க ஏத்துக்கிட்டா சரி, இல்லைன்னா ஒரு ஃபோன் அடிச்சுட்டு சூட்கேஸ்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா இரு. டாக்ஸியோட வந்து அழைச்சிட்டு வந்துடுறேன். சரி, நீ கிளம்பலாம். எனக்கு எழுத வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நான் போனதும் எழுதுங்களேன். அதுக்கு தான் போக சொல்றேன். என்ன ஆம்பளை நீங்க? போறேன்னு சொல்றவள அவங்க இரு போகலான்னு சொல்லுவாங்க. நீங்க துரத்திக்கிட்டே இருக்கீங்களே. தெரியும் தெரியும், நான் போயிடுறேன்ப்பா என்று நகர்ந்தவள் டெலிஃபோன் அடிக்கவே, நான் எடுக்கட்டுமா என்று எடுத்து, ஹலோ, கிருஷ்ணகுமார் இருக்கானா? இருக்கா? நாவா? நீங்க யாரு? அத அவங்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ போன கொடுமா அவங்கிட்ட. கிருஷ்ணா, யாரோ மரியாதையே இல்லாம உங்களை அவன் இவன்னு பேசுறாங்க. கொண்டா. ஹலோ, கிருஷ்ணகுமார் பேசுறேன். நல்லா தெளிவா பேசுறீங்க தம்பி. இன்னும் தெளிவா பேசணும்னா வாய்க்குள்ள 32 பல்லும் பத்திரமா இருக்கணும். 2 3 போயிட்டா தெளிவும் போயிடும். போகணுமா? யார் நீங்க? சொல்றேன், இத சொல்லு. உனக்கு கதை எழுத தெரியுமா? தெரியுமே. பின்ன என்ன? மாசம் மாசம் விமலா, கமலா, மாலான்னு பொம்பளைங்கள பேர்ல எத்தனை பத்திரிக்கை வருது. புதுசு புதுசா பேசாம கதை எழுதிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உனக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை? என்னது, இன்வெஸ்டிகேட்டிங் ஜர்னலிசமா? வாயில வரமாட்டேங்குதுப்பா. அது எதுக்கு உனக்கு? நீங்க யாரு? உன்ன மாதிரி மனுஷன்தான். உன் பேர்ல கொஞ்சம் அக்கறை வச்சிருக்கிற மனுஷன். உன் கை காலு நல்லா இருக்கணுங்கிற நினைக்கிற மனுஷன். போன வச்சிடட்டுமா? அட, கொஞ்சம் இருப்பா. மிச்சத்தையும் கேட்டுட்டு நம்ம சங்கநிதி விவகாரத்தை பத்தி மறுபடியும் எழுதுவேன்னு தெனாவட்டா போட்டிருக்கியே. எழுதுறதுக்கு என்னென்ன வேணும்? பேப்பர் வேணும், பேனா வேணும். சரி, கை வேணாமா? இந்த மிரட்டல் எல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. முதல்ல லெட்டர்ல மிரட்டிட்டு இப்போ ஃபோன்லையா? அடுத்தது நேர்ல தான். வேற வழியில் போலிருக்கே. தாராளமா வரலாம். அட்ரஸ் சொல்லட்டுமா? ஏண்டா, உன் மனசுல என்ன தாராசிங்கன்னு நினைப்பா? எலும்பை எண்ணிடுவேன் ராஸ்கல். நானும் பொறுமையா சொல்லிக்கிட்டே வர்றேன். ரொம்பத்தான் எகிரி பாக்குறியே. என்ன? இங்க பாரு, சும்மா விளையாட்டுக்கு சொல்ற பேச்சு இல்லை இது. கைய வெட்டுவேனா வெட்டிடுவேன். பரவாயில்லையா? எதுக்கும் ஒரு தடவை கத்திய சனம் தீட்டிக்கிங்க பிரதர். உயிரை ஒன்றும் செய்ய மாட்டேன். அது இருந்தா தானே முழு கைய பார்த்து பார்த்து நீ பெருமூச்சு விட முடியும். வைடா போன என்று வைத்தான் கிருஷ்ணகுமார். யாருங்க அது? சும்மா மிரட்டல், நத்திங். நீ போயிட்டு வா சூர்யா. கைய வெட்டுவேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இது என்ன வெண்டைக்காயா? இதெல்லாம் சகஜம் சூர்யா. கிருஷ்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் ஒன்று சொன்னா நீங்க கேட்கணும். மாட்டேன். நீ என்ன சொல்லுவேன்னு தெரியும். என்ன? இந்த வேலைய விட்டுடுங்க. அதுதானே? ஆமாம், வேற வேலை கிடைக்காதா? சூர்யா, இத நான் வருமானத்துக்காக செய்யல. உனக்கு விளக்கினாலும் புரியாது. தபால்ல மிரட்டுறான், போன்ல மிரட்டுறான். மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்காதா? இதெல்லாம் சும்மா ஒரு பயம் காட்டுறது சூர்யா. சொல்றவன் செய்யறதில்ல, செய்யறவன் சொல்றதில்ல. அப்படியே செய்ய வந்தாலும் முடியாது அவனால. ஏன்? இங்க வா என்று தன் மேஜைக்கு அழைத்து சென்று டிராயரை இழுத்து மூடிக்கொண்டிருந்த புத்தகத்தை எடுத்து, பாரு, நீ நேர்ல பார்த்திருக்க மாட்ட என்றான். ஐயோ, என்னங்க இது? துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கீங்க? பாதுகாப்புக்கு தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன். சுடணும்னு அவசியம் இல்லை. எடுத்து காட்டினாலே ஓடிடுவாங்க. நீயும் தைரியமா வீட்டுக்கு போ. உங்களுக்கு சுட தெரியுமா? இதுக்காக ஜப்பான் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வரணுமா என்ன? இதோ பாரு என்று எடுத்து நேராக அவள் நெஞ்சிற்கு குறிவைத்து, சுட்டு காமிக்கட்டுமா என்றாள். எங்க தைரியம் இருந்தா சுடுங்க. சுட்டா போச்சு என்று டிக்கரை லேசாக பின்னுக்கு இழுக்க, ஐயோ என்னங்க இது? நிஜமாவே டிக்கரை இழுக்க கிளிக் என்றது. எம்டி துப்பாக்கி, லோடு பண்ணல. பயந்துட்டியா? இப்படித்தான் பயமுறுத்துறதா? நான் வர்றேன், போயிட்டு வா. இப்படி பயந்த மூஞ்சியோட போகாத. எங்கே சிரி? வெவ பயமுறுத்திட்டு எங்க சிரி
என்று அவனைப் போலவே பேசி பழித்து காட்டிவிட்டு வேகமாய் வெளியேறினாள் சூர்யா. அத்தியாயம் 3. சூரியனுக்கு முன்னால் விழித்து பல் விளக்கினான் கிருஷ்ணகுமார். கதவோரத்தில் பேப்பர் வந்துவிட்டதா என்று பார்த்து இல்லாமல் போக மொட்டை மாடி வந்து எக்ஸசைஸ் செய்தான். இறங்கி பால் வந்திருக்க, பேப்பரும் வந்திருக்க காஃபி போட்டுக்கொண்டே தலைப்புச் செய்திகள் பார்த்தான். குளிப்பதற்கும் துண்டெடுத்த போது வாசலில் ஆட்டோ வேலைக்காரி போட்ட கோலத்தை மிதித்து நின்றது. இறங்கி கொண்ட இளைஞனின் சட்டையின் பயண அழுக்கு சூட்கேஸின் ஓரங்களை காலம் ஜீரணம் செய்திருக்க, 30 பைசா பாக்கி குடியா என்று கராராக வாங்கி கொண்டு உள்ளே வந்து, சார் குட் மார்னிங்க என்றான். குட் மார்னிங். நீங்க? கிருஷ்ணப்பா. என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களையும் எனக்கு தெரியாது. என்னங்க குழப்பறீங்க? ஆனா உங்க சித்தப்பாவை எனக்கு தெரியும். லெட்டர் தந்திருக்கார் பாருங்க. பார்க்கறேன். என்ன விஷயம்? நான் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல எம்ஏ படிக்கிறேன். காது கேட்காதா? என்ன விஷயமா வந்திருக்கேன்னு? அதுதான் சார் சொல்ல வர்றேன். நான் கரஸ்பாண்டன்ட் எம்ஏ படிக்கிறீங்க. சரி, அதுக்கு 1 வாரம் பரீட்சை. இங்க எக்ஸாம் சென்டரு. இந்த வீட்லையா? இவ்வளவு தமாசா பேசுவீங்கன்னு உங்க சித்தப்பா சொல்லவே இல்லையே. மெட்ராஸு சென்டர் சார். உங்க சித்தப்பா கிட்ட சொன்னேன். அவரு தான் சொன்னாரு, நீ லாட்ஜில் தங்காத, பணம் வேஸ்ட்டு, பத்திரமும் இல்லை, கிருஷ்ணகுமாருக்கு ஒரு லெட்ரு என்று தர்றேன், அங்க போய் தங்கிக்க, தனியாத்தான் இருக்கான்னு சொன்னார். பாத்ரூம் எங்கே சார் இருக்கு? எதுக்கு? என்ன சார் கேள்வி இது? குளிக்கத்தான். நான் சோப்பு கொண்டாடல. உள்ள இருக்கா? ரொம்ப தமாஸ் பேர் வழி சார் நீங்க என்று கிருஷ்ணப்பா துண்டுடன் பாத்ரூம் போக அவன் முதுகை எரிச்சலாய் பார்த்தான் கிருஷ்ணகுமார். கையில் வைத்திருந்த அவன் தந்த லெட்டரை பார்த்து கேட்டான். ஏன் சித்தப்பா, உங்களுக்கு கொஞ்சமாவது விவஸ்தை என்று இருக்கா? இதென்ன சத்திரமா? டெலிஃபோன் எடுத்து, ஹலோ. என்ன கிருஷ்ணகுமார், கட்டுரை முடிச்சிட்டியா? உன் பக்கங்கள் மட்டும் பாக்கி. வந்துட்டா நாளைக்கே இஷ்யூ ஒர்க் முடிஞ்சிடும். ஆஃபீஸுக்கு எடுத்துட்டு வந்துடு. நேத்து வரல போல இருக்கே. ஆமா, இங்க கொஞ்சம் வேலையா போச்சு. உன் ரேக்ஸ் நிறைய தபால் கிடந்துச்சு, பார்த்தேன். ரைட்டு, அப்ப ஆஃபீஸில் சந்திக்கலாம். சரி சார் என்று வைத்தான். குளித்து விட்டு காதுக்குள் சுண்டு விரலை விட்டு அசைத்து கொண்டே வந்த கிருஷ்ணப்பா, உங்க ரூம் எது? சீப்பு பவுட்ரு எல்லாம் எங்க இருக்கு? எரிச்சலாக எல்லாம் எடுத்து தந்து, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு என்றான் கிருஷ்ணகுமார். நாளைக்கு பரீட்சை ஆரம்பம். இன்னைக்கு பூரா படிக்க போறேன். நான் குளிச்சுட்டு வெளியில போறேன். நீங்க வெளியில போறதா இருந்தா பூட்டிட்டு போங்க. யாராச்சும் கதவை தட்டுனா பக்கத்துல ஜன்னல் கதவை திறந்து பார்த்துட்டு யாரு என்னன்னு கேட்டுதான் கதவை திறக்கணும். என்ன, இதெல்லாம் கூட தெரியாதா எனக்கு? இது என்ன சென்டா? ஆஃப்டர் ஷேவ் லோஷன். நான் நேத்து சேவ் பண்ணினேன். இன்னைக்கு போட்டுக்கலாமா? வாசனையா இருக்கு. ஓசியில பொண்ணு கிடைச்சா எத்தனை கல்யாணம் பண்ணிக்குவீங்க கிருஷ்ணப்பா? வாய திறந்தா தமாசு. அடப்போடா பொறுக்கி என்று சொல்ல வந்தவன் விழுங்க குளிக்க போனான். 1/2 மணி நேரத்தில் கிருஷ்ணகுமார் தயாராக ஷூ அணிந்து கொண்டான். நான் ரயிலை விட்டு இறங்கினதுமே டிஃபன் சாப்பிட்டுட்டேன். நீங்க சாப்பிடல? போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டுக்குவேன். ஃப்ளாஸ்க் வச்சிருக்கீங்களா? எதுக்கு? டீ வாங்கி வச்சுக்கிட்டு படிக்கத்தான். ஃப்ளாஸ்க் இருந்தும் இல்லை என்றான். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். யாராச்சும் ஃபோன் செஞ்சா உங்க ஆஃபீஸ் நம்பர் சொல்லி போக சொல்கிறேன். குறிச்சி வச்சுக்கிறேன். இந்த ஃபோனில் பம்பாய்க்கு எஸ்டிடி பேச முடியுமா சார்? பேசலாமே. ஏன்? ஒன்றுமில்ல, நம்ம சிநேகிதன் ஒருத்தன் பம்பாயில் வேலை ரைட் செய்கிறான். அதுதான் கேட்டேன். கோட் நம்பர் என்ன? 4 நாளாக வெளியூர் பேசுகிற சிஸ்டம் மட்டும் ரிப்பேருங்க. சரி, பரவாயில்ல, விடுங்க. கிருஷ்ணகுமார் ஸ்கூட்டரை எடுத்து ஹெல்மெட் மாட்டிக்கொண்டு புறப்பட்டு சென்றதும் கிருஷ்ணப்பா கதவை சாத்திவிட்டு சமையலறை சென்று அலமாரியில் இருந்த பிரித்த பிஸ்கட் பாக்கெட்டில் இருந்து 4 எடுத்துக்கொண்டு ஹாலில் மின்விசிறியை உச்சத்தில் சுழல விட்டு பாடப்புத்தகம் கையில் எடுத்தான். 1/2 மணிக்கு பிறகு கதவில் தட்டல். யாரு என்றதற்கும் பதிலில்லாமல் போக எழுந்து ஜன்னல் அருகில் வந்து 4 கதவுகளில் ஒன்றை மட்டும் திறந்து பார்த்தான். 3 பேர் நின்றிருந்தார்கள். என்ன வேணும் உங்களுக்கு? கதவை திறங்கு சார். உங்களைத்தான் பார்க்க வந்தோம். என்னையா? நீங்க தானே கிருஷ்ணகுமார்? என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க கட்டுரைகள்னா
ரொம்ப பிடிக்கும். பாராட்டி பரிசு கொடுத்துட்டு போகலாம்னு வந்தோம். கதவை திறங்களேன் சார். என்ன பரிசு? பென்செட். அல்ப புத்தி கிருஷ்ணப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் தான் கிருஷ்ணகுமார். இருங்க, கதவை திறக்கிறேன் என்று திறந்தான். மூவரும் உள்ளே வந்ததும் ஒருவன் கதவை சாத்தினான். கதவெல்லாம் சாத்த வேணாம், உட்காருங்க. நாங்க உட்கார வரல கிருஷ்ணகுமார். அதுதான் சொன்னீங்களே பரிசு கொடுக்க, கொண்டாங்க. தரத்தானே வந்திருக்கிறோம் என்றவன் சட்டையை உயர்த்தி பெல்ட்டில் பகில்ஸில் கை வைத்தான். என்னாச்சு, பாத்ரூம் போகணுமா என்றான் கிருஷ்ணப்பா. எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம தலைவர் சம்பந்தப்பட்ட சங்கம்னு தெரிஞ்சும் ஊழல் பத்தி மோசமா எழுதுவ. என்ன எழுதுன? தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்கிறார்கள், இப்போ உன் உடம்பு பூரா நாங்க அடிக்க போறோம். அந்த தொழிலாளி வந்து காப்பாத்துறாங்களான்னு பாப்போம். பெல்ட் காற்றில் துடித்து கிழித்து முகத்தின் குறுக்கே இறங்க கிருஷ்ணப்பா பதறினான். ஐயையோ, நான் கிருஷ்ணகுமார் இல்லைங்க, என்னை விட்டுடுங்க. உன் நடிப்பு வித்தையெல்லாம் என்கிட்ட காமிக்காத. மூன்று பேரும் நெருங்கி வந்து கிருஷ்ணப்பாவை பேச சந்தர்ப்பம் தராமல் சரமாரியாக குத்துகளும் உதைகளும் பொழிந்து சட்டையை வேட்டியை கிழித்து அங்கங்கே இரத்த கீறல்கள் ஏற்படுத்தி அவனை குப்பையாக்கி புறப்பட்டனர். அத்தியாயம் 4. அப்புறம் என்றாள் சூர்யா. இமைகள் அவசரமாக விக்கின. கிருஷ்ணப்பா தான் நானுன்னு நினைச்சு சேமா மொத்தி புட்டாங்க. பையன் இன்னும் ஆஸ்பத்திரியில தான் இருக்கான் என்ற கிருஷ்ணகுமார் ஸ்கூட்டரின் சாவியை இடது வலது கைகளில் மாற்றி மாற்றி எரிந்து கொண்டிருக்க கடலின் ஆசீர்வாதம் பெற்ற காற்று அவன் சட்டையின் காலரை சீண்டியது. என்ன கிருஷ்ணா, கொஞ்சம் கூட பயமே இல்லாம சொல்றீங்க? இதுல பயப்பட என்ன இருக்கு? இல்ல, அந்த 3 பேரும் தான் ஆஸ்பத்திரியில இருப்பாங்க. போலீஸ் வந்துச்சா? வரவழைச்சோம், புகாரு கொடுத்தோம். அவங்கள பிடிச்சிடுவாங்களா? முடியும், ஆனா மாட்டாங்க. வந்தவங்க ஏவி விடப்பட்டவங்க தான். ஏவினது பெரிய இடம். பெரிய இடம்னா ஒரு முக்கிய எதிர்கட்சியோட தலைவர். உங்களுக்கு ஏன் கிருஷ்ணா இந்த அரசியல் விளையாட்டு எல்லாம்? சும்மா இரு சூர்யா, நான் யாருக்கும் எதுக்கும் பயப்படுறவன் இல்லை. எனக்கு நியாயமா பட்டதை எழுதுவேன் தொடர்ந்து. சூர்யா மௌனமாக மணலின் ஒற்றை விரலால் கோடு போட்டாள். சதுரமாக்கினாள். குறுக்கு கோடிட்டாள். நெடுக்க கோடிட்டாள். சூர்யா, என் மேல கோபமா உனக்கு? இல்ல, கவலைப்படுற. எதுக்கு? உன் உயிருக்கா? நியாயமான கவலைங்க. உன் வரப்போற புருஷனோட பெருமை உனக்கு தெரியல. சிறந்த பத்திரிகையாளன்னு மேடை போட்டு மாலை போட்டு போட்டோ எடுத்து டிவியில காட்டினப்போ மட்டும் சந்தோஷப்பட்டியே சூர்யா. இந்த மாதிரி சாதனைகளுக்கு விலையா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். என்ன பண்ண சொல்ற? சின்ன வயசுலேயே எங்க அப்பா நீதி நேர்மைன்னு இன்னைக்கு தேவையில்லா விஷயங்களை எல்லாம் சொல்லி மனசுல ஆழமா பதிய வச்சுட்டாரு. இப்போ மாத்திக்க நினைச்சா முடியுமா? இந்த பேனாவை நான் சம்பாதிக்கிறதுக்காக எடுக்கல சூர்யா, சில லட்சியங்களுக்காக. சம்பாதிக்கிறதுன்னு தீர்மானிச்சுட்டா 1000கணக்கில் சேர்ப்பேன். நேத்து ஒருத்தன் வந்தான் கோயம்புத்தூர்ல இருந்து. கோவை ராம் மனோகர் மில்லின் கழிவு வெளியேற்றத்தால் பாதிக்கப்படும் சுகாதாரம் பற்றிய விரிவான கிருஷ்ணகுமாரின் கட்டுரைன்னு இந்த இதழ்ல படிச்சு பார்த்துட்டு புறப்பட்டு வந்துட்டான். வந்தவன் யாரு? அந்த மில்லோட பார்ட்னர்ல ஒருத்தன். இந்த கட்டுரை வந்தா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப ப்ராப்ளம் வரும், அதனால வராம நிறுத்திடுங்க, 30,000 தர்றேன். நான் வெளியே போடா ராஸ்கல்னு திட்டி அனுப்புனேன். ஏன் சொல்ல வர்றேன்னா, தெரியும் உங்களுக்கு லட்சியம்தான் பெருசு. பணம் பாசம் காதல் எதுவும் வேண்டியதில்லை. சேச்ச, காதல் வேணும், சூர்யா வேணும். இப்போ சுத்து வட்டாரத்துல யாரும் இல்லாததால சூர்யா கிட்ட இருந்து ஒரு முத்தமும் வேணும். கிருஷ்ணகுமார் அவள் முகத்தை 2 கைகளாலும் பிடித்து நெருங்கி அழுத்தமாக உதடுகளில் முத்தமிட்டு பிரிந்தான். கிருஷ்ணா, நாளைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீயா? ஏன், ஒரு சினிமாவுக்கு போலாமா? நாளான்னைக்கு போலாம். நாளைக்கு என்ன? நாளைக்கு சாயங்காலம் சித்திரப்பூர் போறேன். எங்க இருக்குது? மெட்ராஸ்ல இருந்து 24 கிலோமீட்டர், செங்கல்பட்டு ரோட்ல. ஸ்கூட்டர்ல தான் போறேன். நீயும் வர்றியா? என்னங்க? அங்கே ஊருக்கு வெளியில ஒரு கோயில் இருக்கு. கோயில் ஒரு சாமியார் இருக்கார். செவ்வாய் ராத்திரி 8 மணிக்கு அருள்வாக்கு மாதிரி சொல்வாராம். அத கேட்டுக்கணுமாம். அவரு கேட்கறத கொடுக்கணுமாம். சில சமயம் உன் சட்டையில இருந்து ஒரு பித்தான பிச்சு கொடுன்னு கேட்பாராம்.
சமயத்துல உன் தங்க மோதிரத்தை கலசத்துல போடும் பாராம். பக்திங்கிற பேர்ல ஃப்ராடாம் ஒரு வாசகர் விபரமா லெட்டர் எழுதி இருக்காரு. நாளைக்கு செவ்வாய் போய் பார்த்து ஒரு கட்டுரை எழுதலாம்னு. வர்றையா? எப்போ திரும்புவீங்க? 10 நினைக்கிறேன். அப்ப கஷ்டம். அம்மா என்ன சந்தேகப்படுறாங்க. ராத்திரி 7-7:30 வீட்டுல இருக்கணும்னு கண்டிஷன் போடுறாங்க. நான் வரலைங்க. சரி, பரவாயில்ல. நாளன்னைக்கு அவசியம் சினிமா போலாம் என்ற கிருஷ்ணகுமார் எழுந்து கொண்டு மணலை தட்டி, போலாம், நேரமாச்சு என்றான். அத்தியாயம் 5. மறுநாள். முன்னணி தினசரியில் 2ஆம் பக்கத்தில் படக்கதைக்கு கீழே 6 கால செய்தியில் கிருஷ்ணகுமார் செத்து போயிருந்ததாக ஒவ்வொரு பேப்பரிலும். அத்தியாயம் 6. இன்னும் கொஞ்சம்தான், திமிராதீங்க, தலைய அசைக்காதீங்க. இல்ல வேணாம், மூச்சு முட்டுது, கலட்டிடு. 75 ரூபாய் வர உங்களுக்காகவே ஆசையா வாங்கினது. 2 தடவை போட்டு கழட்டினா சரியா போயிடும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க என்ற சுசிலா அந்த டிஷர்ட்டை அவன் தலைவழியாக போடும் முயற்சியில் தீவிரம் காட்ட, நெற்றி வரை இறக்கி அப்புறம் மூக்கை தனியே எடுத்து கழுத்தில் இறக்கி தலை கலைந்த முகம் சிவந்த பரத் அம்மாடா என்று பெருமூச்சு விட பனியனின் சைடு பகுதிகளில் டார் என்று தையல் விடுபட்டது. போனா போகுதே, நம்ம ஆளுக்கு எதுவுமே வாங்கி தர்றதில்லையேன்னு வாங்கினா இப்படி அலட்சியப்படுத்திட்டீங்களே பரத், உங்களுக்காக பஸ்ல டிக்கெட்டு கூட வாங்கல போறதில்ல, போங்க. அதுக்கு சைஸ் ஏது வாங்குற? நீ என்ன சைஸ்ன்னு கேட்டுட்டு வாங்க வேண்டாமா? இல்ல சொந்தமாவது தெரியணும். 4ஆம் வகுப்பு படிக்கிறவன் போட்டுக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொன்னா எப்படி? நாளைக்கு நானும் 28 சைஸ்ல வாங்கிட்டு வந்து தர்றேன், அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா உன்னால? உடனே கேவலமா இறங்கிடுவீங்களே என்று சுசிலா தன் வெள்ளை கர்ச்சீப்பை அவன் முகத்துக்கு முன்னே அசைத்து சமாதானம் என்றாள். கர்ச்சீப்பு சமாதானம்னு சொல்லுது, ஆனா உன் பனியன் என்றான். ரீட் என்று ஜீன்ஸ் ஓவர் கோட்டை விளக்கினாள். வார் மெமோரியல்ஸ் என்று இருந்தது. பல மாதமாக பனியன் வாசகத்தையே காணோமே என்றவர்கள் ஜோராக கைத்தட்டி முடிச்சாச்சா? நான் புறப்புறேன் பரத், என் மொஃபட் ரிப்பேரு, காரு கார்பரேட்டர் அடைக்குது, சரி பார்த்து வைங்க. உங்க கார் எங்க? அதுக்கும் எதுவோ அடைக்குதான், கேரேஜுக்கு போயிருக்கு. எப்ப வரும்? இந்த நாவல் முடிஞ்ச பிறகு. சே, உங்க பைக்கியாவது எடுத்துட்டு போறேன். நான் வெளியில போகணும் சுசி. ஆட்டோ டாக்ஸி எதுவும் ஸ்ட்ரைக் இல்லையே. நீ ஆட்டோல போனா? மாச கடைசி டார்லிங், பைசா குறைச்சல் தான். தவிர ஒரு வெளிநாட்டு பெண்கள் பத்திரிகையில வந்த செய்தியின் சுருக்கமாவது, பயணத்தில் ஏற்படும் குலுங்கல் பெண்ணின் ஷேப்பை பாதிக்கின்றன என்று சொல்லிக்கொண்டே ஹெல்மெட் எடுத்துக்கொண்டாள். 2 சக்கர வாகனம் ஓட்டும் பெண்களுக்கு இடுப்பு சுற்றளவு அதிகமாகிறதுன்னு நான் ஒரு தடவை படிச்சேன் சுசி. நோ ப்ராப்ளம். என்னோட பியூட்டிஷியன் கருத்துப்படி ஐ நீட் 6 more inches. நான் அசிங்கமா ஏதாச்சும் சொல்றதுக்குள்ள முன்னாடி குட் நைட் சொல்லிட்டு ஓடிடு. குட் நைட் என்று வெளியே பாய்ந்தாள். திரும்பி வந்தாள். சோபாவில் கிடந்த கிழிந்த டிஷர்ட்டை எடுத்துக்கொண்டாள். ராஜுகுட்டிக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றவள் பரத் கையில் வைத்திருந்த புத்தகத்தை எரிய முதுகில் அடிவாங்கி கொண்டு குனிந்து எடுத்து, ஓ ராபின்ஸ், தேங்க்யூ என்று ஓடினாள். பரத் கதவை சாத்திவிட்டு டிவி போட்டுக்கொண்டு ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீர் குடித்துவிட்டு ஜன்னலின் கதவுகளை திறந்து வைத்தான். காத்திருந்த காற்று நேசிப்புடன் அறையில் நிறைந்தது. தொலைதூர வாகன சத்தங்களை மீறி பக்கத்து வீட்டு நாய் பசிக்குரல் கொடுத்து கொண்டிருக்க, சந்தியா ராஜகோபால் கிரிக்கெட்டில் இந்திய நிலைமை குறித்து கவலைப்படும் புள்ளி விவரங்களை கொடுத்து கொண்டிருந்தார். நாற்காலியில் அமர்ந்து பனியனை கலற்றிவிட்டு மார்பின் ரோமங்களை அளந்து கொண்டு சிகரெட் எடுத்து கொண்ட பரத் வாசலில் கார் இன்ஜின் ஓசையை எடுத்து அடங்குவதை கேட்டான். வினாடிகளில் அழைப்பு மணியின் டிங் டாங். தேடி ஒரு டர்க்கி டவல் எடுத்து போர்த்தி கொண்டு சிகரெட்டை இழுத்து ஆஸ்திரேலிய பள்ளத்தில் ஓய்வுபடுத்தி வாசல் வந்து யாரு என்றபடி கதவு திறந்தான். சந்தன கலர் புடவையில் நின்றவளின் முகத்தில் சங்கடம். லிப்ஸ்டிக் பூசும் வழக்கமுடைய, ஆனால் இப்போது பூசப்படாத உதடுகளுக்கு மேலே புள்ளி புள்ளியாய் மைக்ரோ வியர்வை துளிகளை வராந்தா வெளிச்சம் மின்ன வைத்தது. மிஸ்டர் பரத், நீங்க தானே? ஹீல்ஸை ஓரமாக விலக்கிவிட்டு உள்ளே நடந்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும் என்று நுரைத்து தள்ளிய டிடர்ஜென்ட் சோப்பை டிவியில் பார்த்தார்.
பரத் சென்று அணைத்துவிட்டு, ஒரு நிமிஷம் என்று பக்கத்து அறை சென்று சட்டை எடுத்து பட்டன்களை போட்டுக்கொண்டே வந்து, உட்காருங்க என்றான். அமர்ந்தாள். ஜன்னலின் வழியாக தூர கட்டடங்களின் வெளிச்சங்களை பார்த்தாள். புகைக்கிற சிகரெட்டை பார்த்தாள். சுவரில் மரக்குருவியை பார்த்து அவனை நேராய் பார்த்தபோது கண்கள் தழும்பி நின்றன. பெய் என்றால் கண்ணீர் மழை பெய்ய தயாராய் இருந்தது. மேடம், என்ன இது? என்ன விஷயம்? கைப்பையை எடுத்து கைக்குட்டை எடுத்து நேரடியாக ஒற்றிக்கொண்டு, சார், என் பேரு சூர்யா. எதிரே அமர்ந்து சிகரெட்டை எடுத்துக்கொண்டு அவளை மேலே பேச சொல்லி சைகை செய்தான் பரத். 3 நாளைக்கு முன்னாடி பேப்பர் பார்த்தீங்களா? நான் தினம் பார்ப்பேன். பத்திரிகையாளர் படுகொலை படிச்சீங்களா? கிருஷ்ணகுமார் தானே? ஸ்கூட்டரோட பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கருகி போய், அதுதானே சொல்றீங்க? ஆமாம், நான் அவரை பைத்தியமா நேசிச்சேன். நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா உறுதியா இருந்தோம் சார். இப்போ நான் கல்யாணம் ஆகாமலேயே விதவை. நாவல்ல வர்ற மாதிரி எல்லாம் பேசாதீங்க. தயவு செஞ்சு என்னை பார்க்க வந்த நோக்கம் என்ன? நான் அவனை சுட்டாகணும். யார? கொலை செஞ்சவனை சுட்டே ஆகணும். சுடுறதுக்கு அவன் என்ன தோசையா? முதல்ல அதுக்கு துப்பாக்கி வேணும். இதோ என்று கைப்பைக்குள் இருந்து எடுத்து காட்டினாள். என்னங்க இது? நெஜ துப்பாக்கி மாதிரியே இருக்கு. நிஜமேதான். இது கிருஷ்ணகுமாரோட துப்பாக்கி. அவர் பாதுகாப்புக்காக வச்சிருந்தது. இப்போது பழி வாங்கறதுக்காக உதவ போகுது. இதோ பாருங்க, இப்பத்தான் சொன்னேன். கன்ஃபைட் காஞ்சனா வசனம் எல்லாம் வேணாம். விட்டா கல்லறையில நின்னு எடுத்த சபதம்னு ஏதாச்சும் பேசிட்டே போவீங்க. அதெல்லாம் வேண்டாம். துப்பாக்கியை கொண்டு போலீஸ்ல திருப்பி கொடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் 21 நாள் காஷ்மீர் டூர் போடுறான். ஜாலியா போயிட்டு வந்தீங்கன்னா வர்றப்போ மனசு நிம்மதியாயிடும், அமைதி கிடைக்கும். அடுத்து காதலனே கூட கிடைக்கலாம். பரத் என்று கத்தினாள். விளையாட்டா எங்க காதலை பத்தி இன்னொரு வார்த்தை பேசாதீங்க என்று துப்பாக்கி பிடித்த கையை அவன் முகத்துக்கு எதிரே அசைத்து பேசினாள். மிஸ் சூர்யா, சுட்டுட போகுதுங்க. அப்புறம் கல்யாணம் ஆகாமலேயே இன்னொரு ஜீவன் விதவையாக வேண்டி வரும். விதவை ஆகிட்டா வசன பணியன் எல்லாம் போட்டுக்க முடியாதுன்னு ரொம்ப வருத்தப்படுவா சுசி. முதல்ல அதை கைப்பையில வைங்க. வைத்தாள். நான் சொன்ன எதையும் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டதா தெரியல பரத். நான் எதுக்கு உங்களை தேடி வந்தேன்னா, தெரியும், கிருஷ்ணகுமார கொன்னவனை நான் தனிப்பட்ட முறையில கண்டுபிடிச்சு உங்ககிட்ட மட்டும் சொல்லணும். நீங்க துப்பாக்கியில 2 குண்டு நிரப்பிக்கிட்டு வந்து பாவி பாதகான்னு திட்டிட்டு அவனை சுட்டுட்டு முற்றும்னு 4 வரி இருக்கிறப்பவே உங்களையே சுட்டுக்கிட்டு காதல் தியாகி ஆகிடணும். அவ்வளவுதானே? பரத், பிளீஸ் என்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்குங்க. புரியுது. காதலன் கொலை செய்யப்பட்டா அசட்டு அம்பி படிச்ச மாதிரி யாரும் சிரிப்பாங்களா என்ன? சோகம்தான், ஆத்திரம்தான், ஆவேசம்தான். அதுக்காக துப்பாக்கி தூக்கிக்கிட்டு அலையிறது நல்லா இல்ல. இன்னைக்கு 6வது 2 மாதம் கழிச்சு ஆறிடும். இப்போ என்ன புருஷனா? காதலன் தானே? சே, காதல்னா என்னன்னு தெரிஞ்ச நபரா நான் செலக்ட் பண்ணி இருக்கணும். ஏன் தப்பு. பிளீஸ் பரத், உங்களுக்கு காதல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அதுக்காக பொதுவா அதை கேவலப்படுத்தி பேசாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் மேரிட். கிருஷ்ணகுமார் தான் என் புருஷன் என்று சோபாவின் மேல் 2 கால்களையும் உயர்த்தி கொண்டு முழங்கால்களை அணைத்து கொண்டு முகம் புதைத்து ஐடெக்ஸ் கரைய அழ ஆரம்பித்தாள் சூர்யா. ஐயோ, என்ன இது? சுவிட்ச் போட்ட மாதிரி ரெடிமேடா அழ ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு பேச்சுலர் வீட்டுல ராத்திரி நேரத்துல, அதுவும் நேஷனல் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போற ராத்திரியில ஒரு பொண்ணு அழறது சரியில்லைங்க. வெளியில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? முதல்ல கண்ணை துடைங்க. கண்களை அவசரமாக துடைத்து கொண்டு, அப்படின்னா எனக்கு நீங்க ஒரு உதவி செய்வீங்களா? என்ன உதவி? அவனை கண்டுபிடிக்கணும். போலீஸ் கண்டுபிடிப்பாங்க மேடம். மாட்டாங்க. இதுல அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கு. பெரிய லெவல்ல செல்வாக்குள்ள புள்ளி செஞ்ச வேலை இது. எதுவும் ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இல்ல, கடுமையா சந்தேகப்படுறேன். அதெல்லாம் செல்லாது கோர்ட்ல. கோர்ட் எதுக்கு? நியாயம் வழங்கத்தானே. நான் வழங்க போறேனே. எனக்கு வேண்டியது என் சந்தேகம் உறுதியாகணும். அதுக்கு நீங்க உதவி செய்யணும். உதவி செஞ்சா கேட்கிற பணம் தருவேன். அது இல்ல, உறுதி செஞ்சதும் என்ன செய்ய போறீங்க? டுமி. அப்போ நான் இந்த கதையிலிருந்தே வாபஸ் ஆயிடுறேன். பரத், என் கோபத்துல நியாயம் இல்லையா? இருக்கு, சட்ட விரோதமும் இருக்கு.
ஒரு கன்னி பொண்ணு ஒரு கன்னி பையன் முன்னாடி இவ்வளவு அழுதா அவ மனசு எவ்வளவு துடிக்குதுன்னு நான் உணர்றேன், பார்க்கறேன். அதனால ஒன்று வேணும்னா செய்யலாம். என்ன? நான் சுமாரா போடுற டீ சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு நீங்க விபரமா சொல்ல நான் கொட்டிக்கிட்டு கேட்கறேன். நாளைக்கு பூரா என்னை விட்டுடுங்க, விசாரிச்சு வைக்கிறேன். நாளான்னைக்கு துப்பாக்கி இல்லாம வாங்க, ஒரு முடிவுக்கு வருவோம். உற்சாகமாக எழுந்த சூர்யா, ரொம்ப தேங்க்ஸ் பரத். எது கிச்சன்? நானே டீ போட்டா பரவாயில்லையா? அனுமதிப்பீங்களா? கிச்சன் தானே, அனுமதிக்கிறதுல தப்பில்ல. நீங்களே டீ போடுங்க. சூர்யா 10 நிமிடங்களில் டீயோடு வந்தாள். பருகியதும் சொல்லுங்க என்றான் பரத். சொன்னாள். கிருஷ்ணகுமாருக்கு வந்த மிரட்டல் கடிதம். போனில் வந்த மிரட்டல். அவன் வீட்டில் தங்கின கிருஷ்ணப்பா வாங்கின உதைகள். கோயம்புத்தூரில் இருந்து லஞ்சம் கொடுத்து கட்டுரையை நிறுத்த வந்தவன். சிந்திரப்பூரில் போலிசாமியாரை துப்பறிய புறப்பட்ட கிருஷ்ணகுமார் சொன்ன தகவல் எல்லாம் சொன்னாள். நீங்க சொல்றத பார்த்தா கிருஷ்ணகுமாருக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கிறதா தெரியுதே. இருந்தாலும் தீவிரமான விவகாரம் அந்த தொழில் சங்க நிதி ஊழல் தான். அது எதிர்கட்சியோட சங்கம் தலைவர் கதிரேசன் வர கிருஷ்ணகுமார் என்கிட்ட அன்னைக்கு சொன்னார். போன்ல மிரட்டினது கதிரேசனோட குரல் தான்னு. நிறைய சிக்கலா இருக்கே. வெல், போதும், இதுக்கு மேல சொல்லாதீங்க. நாளைக்கு கிருஷ்ணகுமார் கேஸ யார் பாக்குறாங்கன்னு விசாரிச்சு அந்த ஆபீசரை பார்த்து பேசினாதான் எனக்கு கொஞ்சம் தெளிவாகும். புறப்படுறீங்களா? ஒரு நிமிஷம், உங்க அட்ரஸ் வேணும். இன்னொரு விஷயம், பகல்ல காலையில 9:30 மணிக்குள்ள வாங்க. உங்க வீட்டுல எங்க போறதா சொன்னீங்க? இப்போ ஷாப்பிங் போறதா. இந்தாங்க அட்ரஸ், வாங்கி பார்த்து. காதல் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை, அனுமதிச்சிருப்பார். சச்சிய டாடி. வரேன் சார், குட் நைட். கார் சத்தம் தேய்ந்த 3வது நிமிடம் பைக் சத்தம். என்னடா இது என்று மணி ஒலிப்பதற்கு முன்பே கதவை திறந்தான் பரத். கால்களை அகட்டி நின்று கைகளை இடுப்பில் வைத்து சூடாய் முறைத்தாள் சுசிலா. எத்தனை நாளா இந்த செட்டப்பு? சி, என்ன செட்டப்பு? நீ போகல? தெருமுனையில கார் வந்துச்சு, திரும்பி பார்த்தேன். வீட்டு வாசல்ல நின்னுச்சு. இறங்கனா ஒருத்தி. டெலிபோன் கிளீனிங் கூட ராத்திரி செய்ய மாட்டாங்களேன்னு காத்திருந்து பார்த்தேன். சரியா 32 நிமிஷம் உள்ளே இருந்தா. யாரவ? என்ன சுசி இப்படி சந்தேகப்படுற? அவளோ கல்யாணமாகாத இளம் விதவை. என்ன குழப்பறீங்க? அவளோட டீ வேற சாப்பிட்டிருக்கீங்க. எதுக்கு வந்தா இந்த நேரத்துல? ஸ்டூபிட் மாதிரி பேசாத. பத்திரிகையாளன் கிருஷ்ணகுமார் இருக்கானே. இருந்தானேன்னு சொல்லுங்க. கழுத்துக்கு கீழே கையால் விரைவாக வெட்டி காட்டி பினிஷ்ட் என்றாள். அவன்தான், அவனோட காதலி இவ. உடன்கட்டை ஏறணுமாமா? அதுக்கு சட்ட விளக்கமா? அதுக்கு முன்னாடி ஒரு கொலை செய்யணுமாம். உங்களையா? சீரியஸா கேளு சுசி, கொலைகாரனை கண்டுபிடிக்கணுமாம். நான் முதல்ல காதுக்குள்ள 2 சொட்டு டெட்டால் போட்டு கழுவிட்டு வாங்க சொல்றேன். ஏன் சுசி? இந்த கேஸ நீங்க கேட்டதே தப்பு. முழுக்க படிச்ச அரசியல் பின்னணி இருக்கு இதுல. பெரிய விஷயம். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். காணாமல் போன பொண்டாட்டிகளை கண்டுபிடிச்சிட்டு வைரக்கடத்தலை முறியடிச்சுக்கிட்டு இப்படி சிம்பிளா இருந்துடுங்க. அரசியல்ல கால் விட்டு பார்க்க வேணாம். கேரட் மாதிரி வட்ட வட்டமா துண்டு பண்ணிடுவாங்க உங்களை தெரிஞ்சா. இரு, அவசரப்படாத. நான் இன்னும் தீர்மானிக்கல. நாளைக்கு கொஞ்சம் விசாரிச்சுட்டு யோசிச்சு சொல்றேன்னு தான் சொல்லியிருக்கேன். நோ, இந்த கேஸு உங்களுக்கு வேணாம். மீறினா உங்களையே முழுக்க நான் இழக்க வேண்டி வரும். நான் மறுபடி ஆரம்பத்துல இருந்து இன்னொரு ஆசாமிய காதலிக்கிறது சிரமம். புரிஞ்சுதா? வர்றேன் என்று வெளியேறினாள் சுசிலா. அத்தியாயம் 7. பரத் கதவை சாத்திவிட்டு டெலிபோனை எடுத்தான். மிஸ்டர் முருகேசன் பிளீஸ் என்றான். வினாடிகளுக்கு பின், பரத் பேசுறேன்பா. என்ன இந்த நேரத்துல? சொல்லு. குவார்டர்ஸுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஜர்னலிஸ்ட் கிருஷ்ணகுமார் மர்டர் கேஸ யார் பாக்குறது? ஸ்டேஷன் லெவலா இல்ல டிபார்ட்மெண்ட் லெவலா? உடனே ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு மாத்தியாச்சே. மதுசூதனன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் பாக்குறார். என்ன விஷயம்? நாளைக்கு அவரை நான் சந்திக்கணும். ஏற்பாடு பண்றியா? 10 மணிக்கு ஆபீஸ் வா, அறிமுகப்படுத்துறேன். என்ன திடீர்னு இன்ட்ரெஸ்ட்? சும்மா ஒரு ஆர்வம். கதை விடாத. ஒரு பொண்ணு போன் செஞ்சாலா உனக்கு? போன் செஞ்சு கிருஷ்ணகுமார கொன்னது தலைவர் கதிரேசனோட ஆட்கள் தான் சார், நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னாலா? இல்லையே, அதெல்லாம் இல்லையே.
இங்க தினம் காலை சாயந்தரம் தப்பாம ஒருத்தி அப்படி போன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. பேரு என்ன சொன்னா? அதெல்லாம் சொல்றதில்ல. கீரல் ரெக்கார்டு மாதிரி ஒரே பல்லவிதான். கதிரேசனோட ஆளுங்க தான் கிருஷ்ணகுமார கொன்னது, நடவடிக்கை எடுங்க, அவ்வளவுதான். உண்மைதானா அது? விசாரிக்கிறோம், இன்னும் தீர்மானத்துக்கு வரல. எனி அரஸ்டட்? எங்க ஸ்பாட்ல பெட்ரோல் கேன் கூட கிடையாது. நீட் ஒர்க்கு. உனக்கு என்னப்பா இன்ட்ரெஸ்ட் இந்த கேஸ்ல? நாளைக்கு சொல்றேனே. ரைட்டு, வச்சிடவா? பரத் தொடர்பை துண்டித்து உடனே பேக்கெட்டில் இருந்த சூர்யா தந்த விலாச அட்டையில் என் பார்த்து சுழட்டினான். மிஸ் சூர்யா இருக்காங்களா? சூர்யா அம்மா, உங்களுக்கு ஃபோனு. இதோ வர்றாங்க, லைன்ல இருங்க சார். ஹலோ மேடம், நான் பரத் பேசுறேன். என்ன சார் இவ்வளவு சீக்கிரம் போன் செய்யறீங்க? எனக்கு அப்பப்போ சந்தேகங்கள் விலகியாகணும். நான் தந்தது என் ஃபோன் நம்பர் தான்னு சந்தேகமா? இல்ல, நீங்க தினம் போலீஸுக்கும் ஃபோன் செய்யறீங்களா? யாருக்கு? போலீஸுக்கு. ஒய்? பேரை ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கா? கதிரேசன் ஆட்கள் தான் கிருஷ்ணகுமார கொன்னது, நடவடிக்கை எடுங்கன்னு நீங்க போன் செய்யல? சேச்ச, நாட் அட் ஆல். என் சந்தேகத்தையும் ஆத்திரத்தையும் உங்க ஒருத்தர்கிட்ட தான் வெளிப்படுத்தினேன். ஏன், என்ன விஷயம்? நீங்க சொல்றது உண்மைதானா? பியூர் உண்மை. அப்படியா? சரி, குட் நைட் என்று வைத்தான் பரத். சமையலறை சென்று சுசிலா செய்து ஹேண்ட்பேக்கில் வைத்துவிட்டு சென்றிருந்த சப்பாத்தியை பீங்கான் தட்டில் எடுத்து போட்டுக்கொண்டு ஃப்ரிட்ஜ் திறந்து சாஸ் எடுத்து ஊற்றிக்கொண்டு நின்றவாறே சாப்பிட்டான். கழுவி வைத்தான். பாத்ரூம் சென்று பல் விளக்கி விட்டு வந்து செல்ஃபில் இருந்து தேர்ந்தெடுத்து புத்தகம் எடுத்துக்கொண்டு கட்டிலின் தலைமாட்டில் கட்டும் விளக்கு வைத்துக்கொண்டு மற்றவற்றை அணைத்துவிட்டு படுத்தான். படிக்க ஆரம்பித்தான். 7ஆம் பக்கத்தில் டெலிபோன். ஹலோ பரத்தியே? தம்பி, என்னோட போனை நீ எதிர்பார்த்துக்கவே முடியாது. குரல் தெரியுதா உனக்கு? தெரியல. பொதுக்கூட்டம் எல்லாம் வர்ற பழக்கம் இல்லையா தம்பி? இல்ல. யார் நீங்க? நான் போன்ல பேச மாட்டேன்னு எவ்வளவோ பேர் தவிப்பா தவிக்கிறாங்க. தப்பில்ல, அறிமுகப்படுத்திக்கிறதுல தப்பில்ல. என் பேரு கதிரேசன். என்னோட கட்சியில எல்லாருமா சேர்ந்து நீங்க தான் தலைவரா இருக்கணும்னு சொல்லிட்டுதால தலைவரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா தம்பி? சார், நீங்களா? நீங்க தானா? ஆச்சரியமா இருக்கா? என்னடா ஒரு கட்சி தலைவர் அறிமுகமே இல்லாத நமக்கு போன் செய்யறாரேன்னு திகைப்பா இருக்கா? அவசியம் அப்படி, அவசியம் அப்படி. நமக்கு தொண்டர்கள் அதிகம். அவனுங்க ஊர் பூரா சுத்துறானுங்க. தகவல்கள் கொண்டாந்து தர்றாங்க. கொஞ்சம் முன்னாடி ஒரு தகவல் தந்தாங்க. யாரோ சூர்யான்னு ஒரு பொண்ணா, அது உங்களை சந்திச்சுதான். கிருஷ்ணகுமார் கொலைகேசு குற்றவாளியை நீங்க கண்டுபிடிக்கணும்னு கேட்டுக்குச்சான். உண்மைதானா? உண்மைதான். என்ன செய்யறதா உத்தேசம்? அது இருக்கட்டும் சார், நீங்க எதுக்காக எனக்கு போன் செஞ்சீங்க? அவசரம் வேணாம் தம்பி, நிதானம் நிதானம். உங்களை பத்தி தொண்டர்கள் கிட்ட விசாரிச்சேன். சின்ன பையன், இன்னும் கல்யாணம் ஆகலேன்னாங்க. தனியா இருக்கிறதாகவும் சொன்னாங்க. நமக்கு எதுக்கு தம்பி பொல்லாத விவகாரம் எல்லாம்? என்ன நான் சொல்றது? என்ன சொல்றீங்க? புரியலையே. கொலைகேஸ்ல எல்லாம் நீங்க தலையிட வேணாம்னு சொல்றேன். என்ன சார் மிரட்ட மாதிரி பேசுறீங்க? சேச்ச, மிரட்டலாவது ஒன்னாவது, சும்மா ஒரு ரெக்வெஸ்ட் தான். அப்புறம் தம்பி அபிப்பிராயப்படியே செய்யுங்க. வச்சிரட்டுமா? இருங்க, என்ன ஏன் தலையிட வேணாம்னு சொல்றீங்க? தம்பி ரொம்ப புத்திசாலின்னு கேள்விப்பட்டேன். ஆனா இப்படி கேள்வியா கேட்டுட்டு நிக்கிறீங்களே, வேணாம், வச்சிடுறேன். இருங்க சார், இருங்க சார் என்பதற்குள் டெலிபோன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. யோசனையாக ரிசீவரை வைத்தான் பரத். சூர்யா என்னை சந்தித்து விட்டு போய் 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது. அதற்குள் தகவல் எப்படி போயிற்று? யாரோ சூர்யாவை தொடர்ந்து வந்திருக்க வேண்டும். நானும் சூர்யாவும் பேசினதை முழுக்க ஒட்டு கேட்டிருக்க வேண்டும். சூர்யாவின் சந்தேகம் கதிரேசன் மேல். போனில் தலையிட வேண்டாம் என்பது கதிரேசன். போலீஸுக்கு யாரோ ஒரு பெண் கதிரேசன் மேல் குற்றம் சுமத்தி பேசுகிறாள். என்னடா இது, அரசியல் தலையீடு உள்ள பிரச்சனையாய் வந்து சிக்கியிருக்கிறதே. என்ன செய்யலாம் இப்போது? காலையில் சூர்யாவுக்கு போன் செய்து குட் மார்னிங் சொல்லி, நான் இந்த ஆட்டத்துக்கு வரல, சந்தித்த 1 மணி நேரத்திலேயே மைதா மிரட்டல் போன் வருகிறது,
செயலில் இறங்கினால் என்னாகும்? குட் பை மேடம் என்று விலகிவிடலாமா? சுசிலா கூட பயமுறுத்தி விட்டுதானே போனாள். யதார்த்த பரத் பேட் அவுட் ஆகி நியாய பரத் பேட் இன் ஆகி, பரத் நீ யார்? உன் வலிமை என்ன? ஒரு பெண் அழுகிற விழிகளோடு உன்னை சந்தித்து குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாள். நீ பாதியில் அம்பேலானால் உன் மீசையை அவள் சந்தேகிக்க மாட்டாளா? ஒரு பெரிய மனிதனே போன் செய்து தலையிடாதே என்கிறான் என்றால் உண்மை எவ்வளவு தீவிரமாக புதைக்கப்பட்டிருக்கிறது என்பது புரியவில்லையா? அதை தோண்ட வேண்டியது தர்மத்தின் புருஷனான உன் கடமை இல்லையா? பரத்தும் வாய் சண்டை போட்டுக்கொள்ள பரத் உறங்கி போனான். அத்தியாயம் 8. மதுசூதனன் பாக்கு பொட்டலத்தை தபால் கவர் போல சுத்தமாக ஓரம் கத்திரித்து உள்ளங்கையில் கொட்டிக்கொண்டு எதிரே நீட்டினார். வேண்டாம் என்றான் பரத். அப்படியே தன் வாயில் போட்டுக்கொண்டு, தலையிடாதேன்னு மட்டும்தான் சொன்னாரா? தலையிடுறதா இருந்தா உயிரை பத்தி கவலைப்படுன்னு சொல்லலையா தலைவரு என்றார். இல்ல, என்கிட்ட பேசுறப்போ சொன்னார் அப்படி. மை காட், உங்களையே மிரட்டினாரா? ஆமாம், நிறைய செந்தமிழ் வார்த்தைகள் விளையாடிச்சு. என்ன சார் இது? நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல மிரட்டினதுக்கு? என்ன ஆதாரம் இருக்கு? கதிரேசனை நேர்ல பாத்திருக்கீங்களா? நெத்தியில பட்டையா விபூதி, நடுவுல குங்குமம். முருகா உட்காருங்க, முருகா காப்பி சாப்பிடுங்கன்னு தான் பேசுவார். வாக்கியத்துக்கு வாக்கியம் முருகா. விசாரிச்சா என்ன சொல்வார்? நானா போன்ல மிரட்டினேனா? முருகா ஏன் இப்படி பழி சுமத்துறீங்க பார். இன்ஸ்பெக்டர், இந்த மிரட்டல்ல இருந்து என்ன தெரியுது? கிருஷ்ணகுமாரோட கொலைக்கு அவர்தான் காரணம்னு பச்சையா தெரியுது. அப்புறமும் ஏன்? ஆதாரம் என்ன பரத்? எதை வச்சு அவரை நெருங்கிறது? மோட்டிவ் என்ன சார்? தொழிற்சங்க நிதி ஊழல் விவகாரம் தான். முதல்ல ஒரு மிரட்டல் லெட்டர் கிருஷ்ணகுமாருக்கு, மாறுகால் மாறுகை வாங்குவேன்னு. அப்புறம் கிருஷ்ணகுமாரோட விருந்தாளி கிருஷ்ணப்பாவை கிருஷ்ணகுமார்னு நினைச்சு உதைச்சாங்க 3 பேரு. கிருஷ்ணப்பா சொன்ன அடையாளங்களையும் புகாரையும் வச்சுக்கிட்டு ஏரியா இன்ஸ்பெக்டர் கதிரேசனை சந்திச்சு விசாரிச்சிருக்கார். உங்க குரல்னு ஒரு பத்திரிகை வர்றதே நீங்க சொல்லிதான் தெரியும்னு சொல்லிட்டார். அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஆளுங்கட்சி பொய் வழக்கு ஜோடிக்க முயற்சிக்கிறதுன்னு உடனே பத்திரிகைகள்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தார். சிஎம் லெவல் வரைக்கும் விஷயம் போய் ஆதாரம் இல்லாம அனாவசியமா அரசியல் தலைவர்கள் மேல நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அது மக்கள் மத்தியில வெறுப்பை தேடி கொடுக்கும். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அச்சிட்ட அட்வைஸ வச்சிருச்சு பாக்குறீங்களா பரத் என்று டிராயரை இழுத்தார் மதுசூதனன். இல்ல வேணாம். அமைதியாக ஜன்னல் மேல் வைத்திருந்த தொட்டிப்பூவில் தலையசைப்பை பார்த்தான். கைவிரல் மேஜை மேல் உலக உருண்டையை மெதுவாக சுழற்றியது. என்ன பரத், அமைதியாயிட்டீங்க? இன்னும் கூட ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சித்திரப்பூர்ல போலிச்சாமியார் நடவடிக்கை பத்தி கிருஷ்ணகுமாருக்கு வந்த வாசகர் கடிதத்தை கைப்பற்றினோம். முதல்ல ஒரு மிரட்டல் கடிதத்துல இருந்த கையெழுத்தும் இதுவும் ஒண்ணுதான். ரொம்ப திட்டம் போட்டு செயலாக்கி இருக்கு. கிருஷ்ணகுமார் தனியா ஸ்கூட்டர்ல போனது தப்பு. சித்திரப்பூர் எல்லையில வழிமறைச்சு கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போறேன்னு தந்திரமா ஏதாச்சும் பேசி டக்குன்னு தலையில பெட்ரோலை ஊத்தி இருக்கணும், பத்த வச்சிருக்கணும். ஒரு மயிறு கூட மிஞ்சல. 4-5 பேரு சேர்ந்துதான் செஞ்சிருக்கணும். போஸ்ட்மார்ட்டத்துக்கு துண்டு துண்டாதான் கொண்டு போயிருக்காங்க. கொலை செய்யப்பட்டது கிருஷ்ணகுமார் தாங்கிறதுல சந்தேகம் எதுவும் இல்லையே? இல்ல, மூஞ்சி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. இடது தொடையில பரத்து மார்க்கு கிடைச்சிச்சு. ஸ்கூட்டரு, கைப்பை, அட்ரஸ், கார்டுன்னு அதெல்லாம் 100% உறுதியாயிடுச்சு. சார், அந்த மிரட்டல் லெட்டரையும் சித்திரப்பூர் வர சொன்ன லெட்டரையும் நான் பார்க்கலாமா? தாராளமா. நேத்து தான் லேப்ல இருந்து வந்துச்சு. ஃபைல்ல எடுத்து புரட்டி காட்டினார். முதல் பார்வையிலேயே 2 கையெழுத்துக்களும் ஒன்றுதான் என்று உணர முடிந்தது. எழுத்துக்கள் முன்னோக்கி சாய்ந்திருந்தன. மிரட்டல் கடிதத்தில் உன் நலம் விரும்பும் நண்பன் என்று கையெழுத்திருந்தது. 2வதில் சண்முக, நான் 47 மேட்டுத்தெரு, சித்திரப்பூர் என்று முழு விலாசமும் இருந்தது. விலாசம் பார்த்து முகத்தை உயர்த்தி மதுவை பார்த்தான் பரத். விசாரிச்சுட்டேன், சித்திரப்பூர்ல மேட்டுத்தெருவே இல்ல. இன்னொரு விஷயம், லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அப்படி எந்த சாமியாரும் அருள்வாக்கு சொல்ற சம்பவம் நடக்கல. எல்லாமே ரீலு.
கிருஷ்ணகுமார ஊருக்கு வெளியே தங்கள் திட்டத்துக்கு தோதா வரவழைக்கிறதுக்காக செய்யப்பட்ட பிரமாதமான ஏற்பாடுகள்ல லெட்டரும் ஒண்ணு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த ஃபைல்ல இருக்கிற போட்டோஸ், எஃப்ஐஆர், உங்க அப்டேட் ரிப்போர்ட்ஸு எல்லாம் பார்க்க விரும்புகிறேன். சட்டப்படி அனுமதிக்க கூடாது, நட்புப்படி அனுமதிக்கலாம். அதுவும் மிஸ்டர் முருகேசன் அறிமுகப்படுத்தி வச்சதுனால. ஏன்னு பாருங்க, நான் கேன்டீன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மதுசூதனன் நாற்காலியை பின்தள்ளி டிராயரை பூட்டிக்கொண்டு சூக்கல் சப்திக்க மொசைத்தரையில் கலங்களாக நிழல் நகர நடந்து மறைந்தார். தலைக்கு மேலே சுழன்ற மின்விசிறியில் பொய்யான எதிர் சுழற்றி தெரிந்து கொண்டிருக்க பரத் நிதானமாக ஒவ்வொரு காகிதத்தையும் ஒரு வரி விடாமல் படிக்க ஆரம்பித்தான். 10 நிமிடங்களில் அந்த தனியறையின் புஸ்டோரை தள்ளிக்கொண்டு புயலாய் உள்ளே வந்தாள் சுசிலா. நினைச்சேன், உங்க திமிரு எனக்கு தெரியாதா என்று அவனை நெருங்கினான். சுசி, என்ன நீ இங்கே வர்ற? எப்படி தெரியும்? ஆபீஸ் போகல? போனேன். நீங்க என்ன முடிவு செஞ்சீங்கன்னு தெரிஞ்சுக்க உங்க ஆபீஸ் போன்னு செஞ்சேன். லீவுன்னாங்க. வீட்டுல பதில் இல்ல. சரிதான், ஐயா தீவிரமா இறங்கிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நேரா இங்க வந்தேன். முருகேசன் சாரை பார்த்தேன். இத்தனையாவது ஃப்ளோர்ல இத்தனையாவது லிங்க்ல வாசல்ல மதுசூதனனை போர்டு போட்டிருக்கும்னு அடையாளம் சொன்னார். வந்துட்டேன். ரைட்டு, ஏன் வந்த? புத்தி சொல்ல. நான் நேத்து அவ்வளவு சொல்லியும் ஏறலையா உங்களுக்கு? இந்த கேஸ் மட்டும் வேண்டாம். இன்னைக்கு அரசியல் ரொம்ப மோசமா இருக்கு. இரக்கமே இல்ல. வேண்டாதவன்னா விளைவை பார்க்காம நசிக்கிறாங்க. உங்ககிட்ட மூளை பலம் மட்டும்தான் இருக்கு, பத்தாது. 4 பேர் திடகாத்திரமா நின்னா எதிர்த்து எதுவும் செய்ய இது சினிமா இல்ல. வேணாம் பரத், பிளீஸ் வேண்டாம். என்ன சுசி இவ்வளவு பயப்படுற? தலையிடாதேன்னு போன்ல மிரட்டுறான். சரின்னு விலகிட்டா அது அவமானம் இல்லையா? மிரட்டல் வேற வந்துடுச்சா அதுக்குள்ள? ஆமாம், என்ன மட்டும் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே மிரட்டுறானுங்க. யார் குற்றவாளின்னு பளிச்சுன்னு தெரியுது. ஆதாரம் தான் வேணும். நீங்க தேட போறீங்களாக்கா அத? ஒய் நாட்? ஏன் முயற்சி பண்ணக்கூடாதா? பரத்தின் தாடியை பிடித்துக்கொண்டு, பரத் என் கண்ணு இல்ல, வேண்டாமா? நமக்கு பயமா இருக்குமா? ஆமாம், இரு வர்றேன். இது ரெடிமேட் சுடிதார் தானே? ஆமாம், பேச்ச மாத்தாதீங்க. இவ்வளவு லோ கட் கழுத்து ரெடிமேட்ல போட மாட்டாங்களே. கழுத்து நுழைக்க சிரமமா இருந்துச்சு, நான் தான் கொஞ்சம் வெட்டிக்கிட்டேன். இப்போ நான் எதுக்கு கவலைப்படுறது? என் உயிருக்கா உன் கற்புக்கா? இப்படியே ஆபீஸ் போற, ரோட்ல வர்ற, நீ சொன்ன மாதிரி அதே திடகாத்திரமான 4 பேரு தனியா மடக்கனா என்ன பண்றது சுசி? ஒரே ஒரு வாக்கியம் சொன்னா படைச்சிக்கலாம் பரத், சிம்பிள். என்னது? தயவு செஞ்சு கியூவுல வாங்க. அரைஞ்சன்னா பல்லு பரதநாட்டியம் ஆடிடும். என்ன படிக்க விடு. பரத் தீவிரமாக படிக்க துவங்கினான். சுசிலா தோள்களை ஒரு தரம் குலுக்கிக் கொண்டு ஜன்னலுக்கு நடந்து, இந்த பூவை பறிச்சுக்கிட்டுமா பரத் என்றாள். உள்ளே வந்த மதுசூதனன், நோ நோ, யார் நீ என்றார். பரத் பக்கம் பார்த்து, யார் இது என்றார். தெரியல சார், நான் இப்பதான் கவனிக்கிறேன். உள்ளே எப்ப வந்தம்மா? ஸ்வீப்பரா சார்? சுசிலா உதடுகள் துடிக்க பற்களை கடித்துக்கொண்டு, நான் அவரை பார்க்க வந்தேன். நான் அவரோட ஆமாம் சார், என்னோட கூட படிச்ச பொண்ணு. வாமா இப்படி உட்காரு. சார், நான் எல்லாம் படிச்சுட்டேன். 108 பேரை சித்திரப்பூர்ல விசாரிச்சிருக்கீங்க. இதுல 8 பேர் ஒரே மாதிரியான பதில் சொல்லியிருக்காங்க. நெருப்பு எரியறத தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஓடி வந்தோம். தூரத்துல ஒரு கார் வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. அதுல 4-5 பேர் இருந்தாங்க. அந்த கார் அது கதிரேசனோட காராத்தான் இருக்கணும். அவர்கிட்ட 3 கார் இருக்கு. கிராமத்துக்காரங்க, இருட்டு நேரம், யாரும் நம்பர் கவனிக்கல என்று அமர்ந்தார். கேட்கறதுக்கு தப்பா நினைக்காதீங்க, மிரட்டலுக்கு நீங்க பயப்படுறீங்களா? இல்லவே இல்ல. இது எங்களுக்கு புதுசு இல்ல. நான் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கதிரேசன் வீட்டுல மொத்தம் 13 பேர் வேலை பார்க்கறாங்க. அவங்கள ஒருத்தனைத்தான் இந்த லெட்டர்களை எழுத வச்சிருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன். அந்த 13 பேரையும் போலீஸ் ரகசியமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க கையெழுத்துக்களை ரகசியமா சேகரிச்சுக்க சொல்லி இருக்கிறேன். கிடைச்ச லெட்டர் எழுதினவன் யாருன்னு உறுதி செஞ்சுட்டா போதும். அப்புறமா மின்னல் வேகத்துல இறங்கிடுவேன். பரத் அமைதியாக இருந்தான். சுசிலா குண்டூசி உருவிக்கொண்டு கொஞ்சம் உதிர்ந்து மிச்சம் உதிராமல் இருந்த விரலின் நெயில் பாலிசை சுரண்ட ஆரம்பித்தாள். ஏன் சார்,
யாரோ ஒரு பொண்ணு போன் செஞ்சு நடவடிக்கை எடுங்கன்னு திருப்பி திருப்பி சொல்றதா முருகேசன் சொன்னாரு. ஆமா, 4 தடவை பண்ணிருக்கு. தன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்குது. விபரம் கேட்கறதுக்குள்ள போனை வச்சிடுது. முதல்ல அலட்சியமா இருந்துட்டோம். இப்போ போன் வந்தா நம்பர் ட்ரேஸ் பண்ண ஏற்பாடோட தயாரா இருக்கோம். ஆனா 2 நாளா போன் இல்ல. அந்த பொண்ணை பிடிச்சா கூட ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் புறப்படட்டுமா சார்? சரி. கிருஷ்ணகுமாரோட காதலி சூர்யா தானே உங்களை ஈடுபட சொன்னது? ஆமாம். எப்படி தெரியும்? எங்களுக்கு யூக சக்தியே கிடையாதா? அந்த பொண்ணை விசாரிக்க போன் செஞ்சேன். நானே நேர்ல வர்றேன்னு ஆபீஸ் வந்து விபரம் எல்லாம் சொல்லிச்சு. எனக்கு உங்க டிபார்ட்மெண்ட் மேல நம்பிக்கை இல்ல, நான் தனிப்பட்ட முறையில குற்றவாளியை கண்டுபிடிக்க ஏற்பாடு செய்ய போறேன்னு சொல்லிச்சு. எங்களுக்கு மறுப்பு இல்ல மேடம்னு சொன்னேன். இப்பவும் அதுதான் சொல்றேன். நீங்க கேட்ட விபரம் பூரா சொன்னேன், காட்டுனேன். நீங்க தாராளமா முயற்சிகள்ல இறங்கலாம். ஆனா ஏதாச்சும் முக்கிய பாயிண்ட் கிடைச்சா உடனே என்கிட்ட வந்துடுங்க. நிச்சயம் வருவேன் சார். மதுசூதனன் எழுந்து நின்று கை குலுக்கினார். வரேன் சார் என்று பரத்துடன் நடந்து திரும்பி வந்து குண்டூசியை குத்திவிட்டு சென்று வராந்தாவில் அவனுடன் சேர்ந்து கொண்டு, பாத்தீங்களா பரத், போலீஸே மண்டைய பிச்சுக்குது என்றான். நாமும் கொஞ்சம் சேர்ந்து பிச்சுக்கலாமே. ஆக விவகாரத்தை விலைக்கு வாங்குறீங்க? விலையெல்லாம் கிடையாது, ஓசிதான். வர்றையா? எங்க? சித்திரப்பூர் என்றான் பரத். பரத் பைக்கை ஸ்டார்ட் செய்ய தூரத்தில் காத்திருந்த அம்பாசிஸ்டரின் இன்ஜினும் ஸ்டார்ட் ஆனது. அத்தியாயம் 9. சித்திரப்பூர் எப்போதோ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு தன்னை செப்பனிட்டு கொள்ளாமலேயே வறுமையில் வாடும் கிராமம் என்னும் தலைப்பிற்கு புகைப்படம் பிடிக்கலாம் போல சோகமாய் நின்றது. முக்கிய சாலையில் இருந்து கப்பிச்சாலையை கடன் வாங்கி இருந்தது. சாலையோரமெல்லாம் சப்பாத்தி கள்ளி, செம்மண் புழுதி அப்பின. செடிகள், வண்டி தடங்களுக்கு மத்தியில் செருப்பற்ற கால் தடங்கள். 10 அடிக்கு ஒரு தரம் திறந்த வெளி டாய்லெட். ஜல் ஜல் என்று கொம்பு சீவின பூன் மாட்டின ஒற்றை மாட்டு வண்டியில் ஜவ்வாது வாடை வீச பரத் ஓவர்டேக் செய்து நிறுத்தி வண்டிக்காரனை ஓ ஓ என்று நிறுத்த வைத்தான். யாரப்பா அது வண்டியை நிறுத்தினது என்று வண்டிக்குள்ளிருந்து எட்டி பார்த்தவருக்கு மூஞ்செல்லாம் இசை. மெட்ராஸ்ல இருந்து வர்றோம். போன வாரம் இங்கே ஒருத்தரை ஸ்கூட்டரோட பெட்ரோல் ஊத்தி கொளுத்தினாங்களே, அது எந்த இடம்? நீங்க யாரு? போலீஸா? ஒரு வாரத்துல 100 பேர் வந்துட்டு போயாச்சு. நாங்க 102 சேர்த்துக்கிறோம். நீங்க யாரு? வண்டிக்காரன் பதட்டமாய் தலைக்கட்டுங்க என்றான். எதுக்குயா தலைய கட்டணும்? ஐயோ, சித்திரைப்பூர் தலைக்கட்டுங்க, பெரிய சனம், ஜமீனு. அப்படிங்களா? தம்பி, வண்டி பின்னாண்டியே வா, காமிக்கிறேன் என்றார் தலைக்கட்டு. சரிங்க. மாட்டு வண்டி வேகத்திற்கு 2வது கியரிலேயே ஓட்டினான் பரத். பரத், இந்த கிராமத்து விசட்டு எல்லாம் வேஸ்ட். நான் என்ன சொல்றேன்னா என்றார் சுசி. எதுவும் சொல்ல வேண்டாம். சும்மா பதில் பேசிக்கிட்டே இருந்தா இப்படியே இறக்கி விட்டுடுவேன், நடந்து வர வச்சிடுவேன். 3வது நிமிஷத்தில் காய்ந்த வயல்களுக்கு மத்தியில் இடிபாடுகளுடன் ஒரு கோயில் தெரிந்தது. வரிசையாய் சாலையோரமாய் புளிய மரங்கள். வண்டியை நிறுத்திடா சின்னப்பா. சொன்னபடி ஸ்மால் ஃபாதர் வண்டியை நிறுத்த பட்டு ஜிப்பா தலைக்கட்டு வண்டியை விட்டு இறங்கினார். என்ஜினை நிறுத்தப்பா, இதுதான் இடம் என்றார். பரத் பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினான். 2வது புளிய மரத்துக்கு அழைத்து சென்றார். சாலையின் சரிவில் ஏதேதோ செடி வளர்ந்த வயலில் துவக்கத்தில் சுட்டி காட்டின பகுதியில் 20 அடி பரப்பளவிற்கு செடிகள் கருகி இருந்தன. இங்கேதான் என்றார். இன்னும் கண்டுபிடிக்கலையா போலீஸு? கண்டுபிடிச்சிடுவாங்க. நான் போவட்டா? இது ஊரோட எல்லையா? ஆமாம், இங்கிருந்து இன்னும் 5 நிமிஷம் போனா ஊரு. போலீஸு விசாரணையில நெருப்பு எரிஞ்சதை பார்த்து ஓடி வந்தோம். அப்போ ஒரு காரு போயிட்டு இருந்துச்சுன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஊருக்குள்ள வர்றேன், அவங்கள சந்திக்க ஏற்பாடு பண்ணுவீங்களா சார்? சொன்னது நம்ம தோப்பு ஆளுங்க தான் தம்பி. அத பாருங்க கோயிலு, அதை தாண்டி தென்னந்தோப்பு தெரியுதா? நம்மளுதுதான். காவலுக்கு 6 பேர் இருக்கானுங்க. இட்டார சொல்லவா இங்க? வேணாம், நான் போய் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ரைட்டு. ஊருக்குள்ளார வந்தா வீட்டுல மோர் சாப்பிட்டுட்டு போகலாம். இது பொம்பளை போலீஸா? ஆமாம். என்னப்பா ஈன்னு பாத்துட்டு நிக்கிற?
வண்டியை எடுடா. ஜல் ஜல் என்று அவர்கள் காணாமல் போக சுசிலா ஒரு புளியம்பழத்திற்கு எம்பிக் கொண்டிருந்தாள். உதவி செய்வோமேன்னு இல்லாம மசக்கக்காரி மாதிரி குதிக்கிறியே. என்ன உதவி செய்யணும்? தேடு, இந்த வட்டாரம் பூரா தேடு, ஏதாச்சும் கிடைக்குதான்னு. பரத், சொன்னா கோவிச்சுக்க கூடாது. சம்பவம் நடந்து 1 வாரம் ஆச்சு. போலீஸ் வந்து சப்ஜாடா பார்த்துட்டு போயாச்சு. உங்களுக்கு என்ன கிடைக்கும் இப்போ? ஏதாச்சும் கிடைக்கலாம், நீ எம்பிக்கிட்டே இரு, வர்றேன். பரத் மெல்ல சரிவில் இறங்கி கரியின செடிகளை அடைந்தான். கனமாக தரையை பார்த்தான். காய்ந்த இலைகளை கால்களால் தகர்த்திவிட்டு தேடினான். 15 நிமிடம் சுற்றி சுற்றி வந்தான். பிறகு ஒவ்வொரு புளிய மரத்தின் பின்னாலும் போய் பொறுமையாக தேடினான். புளிய மரத்தடியில என்ன தேடுறீங்க? பேய். செருப்பை கழட்டிட்டு மரமேறி 2 பிஞ்சு பறிச்சு கொடுங்களேன். பார்த்தாலே பல்லு கூசுது. எரிஞ்ச இடத்துல தேடுனீங்க நியாயம். இவ்வளவு தூரம் தள்ளி என்ன எதிர்பார்க்கறீங்க? பார்த்து யாராச்சும் அசிங்கம் பண்ணி வச்சிருக்க போறாங்க. மண்டு சுசி, கிருஷ்ணகுமார கொன்னது தனியால் இல்ல, 4-5 பேரு. 4-5 பேரும் ஒட்டு மொத்தமா ரோட்ல நின்று அவனை வழிமறிச்சிருக்க முடியாது. ஒருத்தன் தான் அதை செஞ்சிருப்பான். மிச்சம் பேரு எங்க இருந்திருப்பாங்க? மறைஞ்சு இருந்திருப்பாங்க. இங்க மறைஞ்சிக்க தோதா 4 அகலமான புளிய மரங்கள் தான் இருக்கு. அதனால இங்க மறைஞ்சு நின்று இருக்கலாம். அப்படி நின்று இருந்தா ஏதாச்சும் தடயம் கிடைக்காதான்னு. ஹேய், கிடைச்சிருச்சு. பரத் ஆவேசமாக குனிந்து எடுத்தான். சுசி ஆர்வமாக வந்தாள். என்ன என்ன? உள்ளங்கையில் வைத்து காட்டினான். உபயோகப்படுத்தின தீக்குச்சி. இது என்ன பெரிய தடயமா? இத வச்சு என்ன பண்றது? பல்லு குத்தலாம், கழுவிட்டு. சுசி, சரியா பாரு, இது சாதாரண வகை தீக்குச்சி இல்ல. அட ஆமாம், குச்சி மாதிரி சீரா இல்லாம பிசுறு பிசுறா இருக்கே. இதுவும் தீக்குச்சி தான் சுசி. ஆனா இந்த வகை தனியா இருக்காது. 10 குச்சிகள் சேர்ந்து ஒரே பட்டையாக இருக்கும். ஒவ்வொரு குச்சியா பேப்பர் மாதிரி தனியா கிழிச்சு உபயோகப்படுத்தணும். அப்படி உபயோகப்படுத்தின குச்சி இது. இந்த வகை எல்லாம் கிராமத்துல கிடைக்காது. நிச்சயமா இது இங்கே காத்திருந்தவன் பயன்படுத்தினதுதான். கொஞ்சம் ஹெல்த்தியான பாயிண்ட் தான். ஆனா இதை வச்சு எதுவும் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்று சட்டை பேக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டான். சரி வா, ஒத்தையடி பாதையில நடந்திருக்கிறியா? எங்க? அந்த தென்னந்தோப்புக்கு. நான் வரலப்பா, இங்கேயே இருக்கேன், நீங்க போயிட்டு வந்துடுங்க. ஓகே என்று பரத் கோயிலை தாண்டி அந்த தென்னந்தோப்பை நோக்கி நடக்க ஆரம்பிக்க சுசிலா பைக்கை தள்ளி வந்து ஒரு கொத்து புளியம்பிஞ்சுகளுக்கு நேர் கீழே ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி ஏறி பறித்து கொண்டு அமர்ந்து சுவாரஸ்யமாக கடிக்க ஆரம்பித்தாள். 1/2 மணி நேரம் கழித்து பரத் வந்தான். என்ன, தோப்பு ஆளுங்களை விசாரிச்சிங்களா? புதுசா ஒரே ஒரு தகவல் தான் கிடைச்சது. என்ன? தூரத்துல போன கார்ல இருந்த 4-5 பேர்ல ஒருத்தன் கண்ணாடி போட்டிருந்தான். வா போலாமா? அவ்வளவுதானே. ஊர் போனதும் சூர்யாவை கூப்பிட்டு சொல்லிடுங்க. என்ன? என்ன விட்டுடுமா தாயேன்னு. தாயேவா? எவ்வளவு யங்கா இருக்கா தெரியுமா? நீ கிட்டத்துல பாக்கலையே. ஒரே பதட்டம், ஒரே வியர்வை, படக்கு படக்குன்னு. மூச்சு விட்டப்போ அவ இதயம் எப்படி துடிச்சது தெரியுமா? அதெப்படி மேன், இதய துடிப்பு பாத்தீங்க? அகத்தின் அழகு முகத்தில், அது மாதிரி இதயத்தின் துடிப்பு எங்க தெரியும்? மரியாதையா அடுத்த வாரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நீங்க. இல்லைன்னா தெருவுக்கு தெரு பிள்ளை பெத்து விட்டுடுவீங்க போலிருக்கே. எல்லாம் என்ன சித்தி சித்திங்கும். பரத் பைக்கை ஒட்டி கொண்டு, ஏன் சுசி, சீரியஸா கேக்குறேன், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? என்ன அவசரம் இப்போ? முழுசா ஒரு முத்தமே தாண்டல இன்னும். என்ன சொன்ன என்று சடன் பிரேக் அடித்து நிறுத்தினான். திரும்பினான். உதடுகளை கடித்துக்கொண்டு குறும்பாய் அவனை பார்த்த சுசியின் முகத்தை உயர்த்தினான். 1 2 என்று நெருங்க 3 என்று குறுக்கே கைப்பை வைத்து, மிஸ்டர், இது நடு ரோடு. கிருஷ்ணகுமார் கேஸ முடிச்சிட்டு நீங்க பொழைச்சி கிடந்தா 4 சுவத்துக்குள்ள 1 2 3 சொல்லலாம். சொல்லிட்டல்ல, இனிமே பாரு என் செயல் வேகத்தை என்று கியர் மாற்றி சீறினான் பரத். அத்தியாயம் 10.
பரத் சென்னை வந்து தன் வீட்டின் வாசலில் பைக்கை நிறுத்தின போது உள்ளே போன் மணி ஒலித்துக் கொண்டிருப்பதை கேட்டு பூட்டை அவசரமாக திறந்து உள்ளே வந்து எடுத்தான். சுசி, வா. கதவோரத்தில் கிடந்த கடிதங்களை கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்து டிவி போட்டு கிரிக்கெட் பார்த்தாள். ஹலோ பரத்தியர். சார், நீதி தோத்துடக்கூடாது சார். அறிமுகமில்லாத பெண் குரல். வாஸ்தவம், இத சொல்றதுக்கு போன் செஞ்சீங்களா? யார் நீங்க? அது வேணாம் சார், நான் சொல்றத கேளுங்க. கிருஷ்ணகுமார கொலை செஞ்சது கதிரேசனோட ஆட்கள் தான். நீங்க போலீஸுக்கு ஒத்துழைச்சு அவனை உள்ள தள்ளுங்க. மை காட், நீங்க தான் போலீஸுக்கு 4 தடவை போன் செஞ்சவங்களா? மேடம் ப்ளீஸ், நான் போலீஸ் இல்ல, தனியாளு. என்கிட்ட எதையும் சுதந்திரமா நீங்க பேசலாம். தயவு செஞ்சு நீங்க படக்குன்னு போன வச்சிடாதீங்க. வைக்கல, ஆனா நீங்க கதிரேசனை பிடிக்க போலீஸுக்கு உதவணும். உதவிக்கிட்டு தான் இருக்கேன். போலீஸ் தரப்புலையும் கதிரேசனை கைது செய்ய தயாரா இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் மட்டும் வேணும். நீங்க யாருன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கணும். என் கண்ணால பார்த்தேன் சார், ஆனா நான் என்னை அறிமுகப்படுத்திக்க முடியாத நிலை. சரி வேண்டாம், என்ன பார்த்தீங்க? சம்பவம் நடந்த அன்னைக்கு சித்திரப்பூர் போற கிளைப்பாதை கிட்ட என்னோட காரு ரிப்பேர் ஆயிடுச்சு. ராத்திரி நேரம், ஒரே இருட்டு. வீட்டுக்கு போன் செஞ்சா வேற கார் வரும், ஆனா போனுக்கு எங்க போறது? சுத்தும் பார்த்தேன். சித்திரப்பூர் 2 கிலோமீட்டர்னு கிளைப்பாதையில போர்டு. சித்திரப்பூர்ல எங்க தூரத்து சொந்தம் உண்டு. சரி, அவங்க வீட்டுக்கு போயிடலாம்னு தனியா நடந்தேன். கொஞ்ச தூரம் போனா என் கண்ணால பார்த்தேன். 4 பேரு ஒரு ஆளை அமுக்கி பிடிச்சி ஒரு கேன்ல இருந்து அவன் தலையில மண்ணெண்ணெயோ பெட்ரோலோ ஊத்துனாங்க. அப்புறம் பத்த வச்சாங்க. ஸ்கூட்டர் மேலேயும் ஊத்தி பத்த வச்சாங்க. பக்கத்திலேயே இருந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டேன். கார் நம்பரு நோட் பண்ணிக்கிட்டேன். நம்பரு TTO 1908. அப்புறம் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிட்டு காலையில காரு ரிப்பேர் பண்ணிட்டு மெட்ராஸ் வந்துட்டேன். பேப்பர்ல விபரம் படிச்சேன். அந்த நம்பரை வச்சு சொந்தமா விசாரிச்சேன். அது தலைவர் கதிரேசனோட கார் நம்பர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நேரடியா போலீஸ்ல வந்து சாட்சி சொல்ல முடியாது. ஏன்? உயிர் மேல ஆசை சார். நான் பொம்பளை சார், பணக்கார பொம்பளை, நிறைய வாழ விரும்புறேன். சாட்சி சொன்னா என்ன ஆகும்? அதே மாதிரி என் தலையிலையும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவாங்க. மேடம், உங்க பேரு என்னன்னு கூட தெரியாது. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. ஆதாரமே இல்லாம தவிச்சிட்டு இருக்கிற இந்த கேஸுக்கு நீங்க ரொம்ப முக்கியமான விட்னஸ். நீங்க சாட்சி சொன்னா நிச்சயமா கதிரேசனை தண்டிக்கலாம். உங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க நான் ஏற்பாடு செய்யறேன். தயவு செஞ்சு. நோ மிஸ்டர் பரத், எத்தனை நாளைக்கு எனக்கு பாதுகாப்பு தர முடியும்? கதிரேசன் பாப்புலரான தலைவன். தொண்டர்கள் என்ன சும்மா விடுவாங்களா? மனசு கேட்காம தான் போன் மூலமா போலீஸுக்கு சொன்னேன். இப்போ உங்ககிட்ட சொல்றேன். வேற வழிகளில அவரை மடக்க பாருங்க. என்ன விட்டுடுங்க. மேடம் இருங்க, போன வச்சிடாதீங்க என்று அவசரமாக பரத் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே போன் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. சே, எவ்வளவு முக்கியமான சாட்சி என்று தலையை உதறினான் பரத். பக்கத்திலிருந்து வந்து நின்று உன்னிப்பாக கேட்ட சுசிலா, இப்ப ஒன்னும் மோசமில்ல பரத். போன் செஞ்சது யாருன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாம். மறுபடி சித்திரப்பூர் போகலாம், வாங்க. போய் சம்பவம் நடந்த அன்னைக்கு காரு ரிப்பேருன்னு உங்க சொந்தக்கார பொண்ணு ஒன்று உங்க வீட்டுக்கு வந்தாளான்னு ஒவ்வொரு வீடாக கேட்கணும். சித்திரப்பூர்ல எத்தனை வீடு இருக்க போகுது? நல்ல ஐடியா. இதுக்கு போலீஸ் உதவி இருந்தா பரவாயில்ல சுசி. இரு வர்றேன் என்று பேக்கெட்டில் இருந்து குட்டி டைரி எடுத்து புரட்டி பார்த்து என் சுழற்றி, மிஸ்டர் மதுசூதனன் கிட்ட பேசணும் என்றான் பரத். அத்தியாயம் 11. கிழக்கு வீட்டிலிருந்து பயணம் புறப்பட்டான் சூரியன். ஆங்கில தினசரியை பார்த்து கொண்டே பிரஸ் செய்து கொண்டிருந்தான் பரத். விடிய காத்திருந்த வாகனங்கள் புகை உதறி சாலையை அழக்க ஆரம்பித்தன. வழக்கம் போல டெலிபோன் ஒலிக்க, ஹலோ என்றான் கொட்டாவி பின் குறிப்புடன். என் குரலை கண்டுபிடிக்க முடியுதா என்றது ஒரு ஆண் குரல். அறிமுகமான குரல் மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் பேசினா கண்டுபிடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசா ஒரு படம் எடுக்கலாம்னு இருக்கேன். நான் நடிக்கிறதா இல்ல, வேற யாரையாச்சும் ஹீரோவா அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறப்போ ஒரு லா ஜர்னல்ல உங்க கட்டுரையும் போட்டோவும் பார்த்தேன். அட்ரஸ் விசாரிச்சேன். உங்களுக்கு நடிக்க இஷ்டம் உண்டா மிஸ்டர் பரத்? சார், நீங்க
சந்தேகமே வேண்டாம், கமலஹாசனே தான். நான் கேட்டது அதிர்ச்சியா இருக்கா? இல்ல. ஆமாம். வந்து ஏன் இப்படி வழியறீங்க? உங்க மூஞ்சிக்கு சினிமா வேற கேக்குதா? மிஸ்டர் கமலஹாசன், மரியாதையா பேசுங்க. மரியாதை கொடுத்துட்டா போச்சு என்றது இப்போது பெண் குரல். என்ன மிஸ்டர் பரத், இவ்வளவு சுலபமா ஏமாந்துட்டீங்களே? நான் சூர்யா தான் பேசுறேன். ரைட்டு, முதல்ல பேசுனது கமலஹாசன் இங்கதான் இருக்கார். விளையாடாதீங்க சூர்யா. நான் தான் அவரை மாதிரி பேசினேன். ரஜினி மாதிரி பேசட்டுமா? மேஜர் மாதிரி பேசட்டுமா? காலேஜில் மிமிக்கிரியில நான் தான் எப்பவுமே கப்பு வாங்குவேன். எல்லாம் அப்பாவோட தயாரிப்பு தான். அவரு 8 அடின்னா நான் 4 அடி தான். இதுல காலங்காத்தால உங்க மூட நான் கெடுத்துட்டேனா? சாரி. பரவாயில்ல. என்ன இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வீட்டுக்கு வர சொன்னீங்க. அதுல ஒரு சின்ன மாற்றம் செய்யலாமா? என்ன மாற்றம்? 8 மணிக்கு ஹோட்டல் சூர்யா வந்துடுறீங்க நீங்க. நானும் வந்துடுறேன். தெரியுமில்ல, ஆற்காடு ரோட்ல. தெரியும். யார் ஹோட்டல் அது? எங்களுது தான், 3 நட்சத்திரம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டே பேசலாம். ஓகே? ஓகே. என் கூட இன்னொரு நபரும் வர்றதுல உங்களுக்கு தாராளமா அழைச்சிட்டு வாங்க. பரத் போனை வைத்து விட்டு சுசிலாவுக்கு போன் செய்தான். 7:45 ரெடியா இரு, நான் வந்து பிக்கப் செஞ்சுக்கிறேன். செய்து கொண்டான். திக் சிகப்பில் மிடியில் இருந்தால் சுசி. மேச்சாய் அனைத்து ஆபரணங்களும். ஹோட்டல் சூர்யா வாசலில் கதவு திறந்து விடுபவன். விசிறி மடிப்பாய் நீல தொப்பி வைத்திருந்தான். ரிசப்ஷனில் காத்திருந்த சூர்யா டக் டக் என்று ஹீல்ஸ் சப்திக்க மார்பில் தரையில் நடந்து அவர்களை அணுகி, குட் மார்னிங். இவங்களை எனக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். மிஸ் சுசிலா, ரைட் என்றாள். ரைட் என்ற சுசிலா, ஏன் பரத், இவங்க தான் காதலனை இழந்து சோகத்துல வாடுறாங்களா என்றால் சூர்யாவின் முகம் சுருங்கி போனது. பரத், இந்த அலங்காரமே வெளி உலகத்துக்காக. உள்ளே நான் எப்பவோ செத்து போயாச்சு. ஓகே வாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்படி போகணும். மூவரும் குளிர்தொட்டு கொண்டு அமர்ந்தார்கள். ஒவ்வொரு டேபிளுக்கு நடுவிலும் காஷ்மீர தடுப்பு வைத்து பிரைவசி ஏற்படுத்தி இருந்தார்கள். அடுத்து மேஜையின் சப்தங்களை மட்டும் தான் கேட்கலாம். மிஸ் சூர்யா, நாங்க வந்தப்போ நீங்க யார் கூடவோ பேசிட்டு இருந்தீங்களே, யார் அது? பயில்வானா? இங்க தங்கியிருக்காரா? செம உடம்பு. நீ பாத்தியா சுசி? இல்ல என்றாள் சுசிலா. இங்க வேலை பார்க்கிறவன் பர, தண்டமா சோறு போடுறோம். எப்பவாவது கலாட்டா வந்தா பயன்படுவான். மத்த நேரத்துல புல்லுக்கு தண்ணி ஊத்துவான். பேரர் வர சூர்யாவே ஆர்டர் செய்து கையை சொலுக்கி குவிக் என்றாள். பரத் பக்கம் திரும்பி, அப்புறம் சொல்லுங்க, விசாரிச்சிங்களா? போலீஸ் என்ன சொல்லுது? நீங்க என்ன செய்ய போறீங்க? பரத் விவரமாக மதுசூதனை சந்தித்ததை, மிரட்டல் வந்ததை, சித்திரப்பூர் போனதை, ஒரு பெண் போன் செய்ததை எல்லாம் சொன்னான். இதுவே கூட எனக்கு போதும். அந்த கதிரேசனை என்ன செய்யறதுன்னு நான் பாத்துக்கிறேன், விடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எவ்வளவு பொறுமையா இருக்கிறது? நெருங்கியாச்சுங்க. சூர்யா நேரடியா பார்த்த அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுல போலீஸ் தீவிரமா இருக்காங்க. சித்திரப்பூர் முழுக்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா நேரா நீதிபதி கிட்ட போயிட வேண்டியதுதான். அரெஸ்ட் வாரண்டு வாங்க. பரத் சிகரெட் எடுத்து உதடுகளில் பொருத்தி லைட்டர் தேடி கிடைக்காமல் மேஜை மேலிருந்த தீக்குச்சியை பயன்படுத்தி பற்ற வைத்துக் கொண்டான். ஆர்டர் செய்த ஐட்டம்ஸ் வர்றதுக்குள்ள நான் ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன் என்று பரத் வெளியேறி ரிசப்ஷன் வந்தான். காட்டப்பட்ட போனில் எண்கள் சுழற்றிவிட்டு எடுக்கப்பட காத்திருந்த பரத் கண்ணாடி சுவருக்கு அந்த பக்கம் பார்க்கிங் பகுதியில் எதேச்சியாக தனது பைக்கை பார்த்து திடுக்கிட்டான். அங்கே சூர்யாவிடம் பேசிக் கொண்டிருந்த கண்ணாடி அணிந்த திரகாத்திரமான அந்த மனிதன் பைக்கின் சைடு பாக்ஸில் குனிந்து எதையோ வைத்துக்கொண்டோ அல்லது எடுத்துக்கொண்டோ இருந்தான். பரத் போனை வைத்துவிட்டு அவசரமாக கதவை திறந்து வெளியே வந்து மெதுவாக அவன் பின்பக்கமாக நெருங்கி அவன் தோளை தொட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன செய்றீங்க என் வண்டியில என்றான். அவசரமாக திரும்பி இவனை பார்த்த அவன் பதறிப்போய் உடனே இவனை பிடித்து தள்ளிவிட்டு சாலைக்கு ஓடி கூட்டத்தில் புகையாக மறைந்தான். புரியாமல் நின்ற பரத் பைக்கின் பொட்டப்படாத சைடு பாக்ஸை திறந்து உள்ளே பார்த்து அதிர்ந்தான். டிக் டிக் என்று முள் நகர கடிகாரம் இணைக்கப்பட்ட அந்த டைம் பாம்பில் இன்னும் 1 மணி நேரத்தில் குண்டு வெடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க, பரத் அதை கையில் எடுத்து அருகாமையில் இருந்த ஃபவுண்டன் நீரில் உடனே எறிந்தான்.
நடையில் பரபரப்பு காட்டாமல் நிதானமாக நடந்து ரெஸ்டாரண்ட் வந்தான். உங்களுக்காக தான் சாப்பிடாம உட்கார்ந்திருக்கோம் என்றார் சூர்யா. அப்புறம் சாப்பிடலாம். இந்த ஹோட்டல் பாடிகார்டு பேர் என்ன? கண்ணபிரான். அவன் யார் உத்தரவுக்கு கட்டுப்படுவான்? மேனேஜர். ஏன்? மேனேஜருக்கு மேல எங்க அப்பா. ஏன்? என்னையும் சுசிலாவையும் கூட்டாக கொலை செய்ய சதி செஞ்சான். இது மேனேஜர் உத்தரவா இல்ல உங்க அப்பா உத்தரவா? என்ன சொல்றீங்க பரத் என்றாள் சுசிலா. பரத் மேஜை மேல் இருந்த வித்தியாசமான தீப்பெட்டியை எடுத்து அதனுள் இருந்த 10 குச்சிகள் கொண்ட ஒரே பட்டையை வெளியே எடுத்து, பாத்தியா சுசி, இதே மாதிரி ஒரு அட்டையிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு குச்சியை தான் சித்திரப்பூர்ல நாம பொறுக்கினோம். தட்ஸ் மீன்ஸ். எனக்கு எதுவுமே புரியல பரத் என்றார் சூர்யா. இருங்க, காலையில போன்ல கமலஹாசன் மாதிரி பேசினப்போ என்ன சொன்னீங்க? எல்லாம் உங்க அப்பாவோட தயாரிப்புன்னு சொல்லல? ஆமா சொன்னேன். அவரு நல்லா மிமிக்ரி பண்ணுவாரா? அற்புதமா பண்ணுவார். அண்ணா, இந்திரா காந்தி, கலைஞர், எம்ஜிஆர் எல்லார் குரல்லையும் பேசுவார். என்ன விஷயம் தெளிவா சொல்லுங்க. பரத் நாற்காலியில் அமர்ந்து ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். இருங்க, நானே மனசுக்குள்ள வரிசையா கோர்வைப்படுத்தி பாத்துக்கிறேன். எல்லாம் பொருந்துதான்னு. சுசிலாவும் சூர்யாவும் பதட்டமாக பார்த்து கொண்டார்கள். எஸ், இப்படித்தான் இருக்கணும் சூர்யா. பதட்டப்படாம நான் சொல்றத கேளுங்க. எல்லாமே யூகம்தான். உங்க அப்பாவுக்கு நீங்க கிருஷ்ணகுமார லவ் பண்றது தெரிஞ்சு போச்சு. அது அவருக்கு பிடிக்கல. உங்ககிட்ட நயமா எடுத்து சொல்றதை விட கிருஷ்ணகுமாரையே ரகசியமா தீர்த்திட முடிவு செஞ்சு பொறுமையா திட்டம் போடுறார். எப்படி? கட்டுரை சம்பந்தமா ஒரு மிரட்டல் கடிதம் எழுதி அப்புறம் தலைவர் கதிரேசன் குரல்ல மிரட்டிட்டு ஆளுங்களை வச்சு அடிச்சு இதெல்லாம் அரசியல் விவகாரம்ங்கிற மாதிரி ஒரு பின்னணி உருவாக்கிட்டு சித்திரப்பூர் சாமியாருங்கிற பேர்ல ரீல் விட்டு ஒரு லெட்டர் எழுதி தனியா ஊருக்கு வெளியே கிருஷ்ணகுமாரை வரவழைச்சு கண்ணபிரான் கிட்ட பொறுப்பை கொடுத்து தீர்த்திட ஏற்பாடு செஞ்சிட்டார். அப்புறம் போலீஸ் ஸ்ட்ராங்கா கதிரேசனையே சந்தேகப்படணுங்கிறதுக்காக பொம்பளை குரல்ல மிரட்டினார். உங்களை ஃபாலோ அப் செய்ய ஆள் போட்டு என்கிட்ட வந்ததை தெரிஞ்சு எனக்கு 2 விதமான குரல்ல மிரட்டலும் தகவலும் கொடுத்தார். நான் சித்திரப்பூர் போய் விவகாரத்தை தோன்றதால என்ன தீர்த்திடவும் முடிவு பண்ணிட்டார். எப்படி என் யூகம்? என்னால நம்பவே முடியலையே. வாங்க, வாசல்ல ஃபவுண்டன்ல தான் கண்ணபிரான் என் பைக்ல வச்ச டைம் பாம தூக்கி போட்டிருக்கேன். பார்த்தா நம்புவீங்களா? எனக்கு தொடர்பே இல்லாத கண்ணபிரான் எதுக்காக என்ன கொல்ல நினைக்கணும்? மூவருமாக அவசரமாக ஓட்டலின் வாசலுக்கு வர திடீரென்று வெறி பிடித்தவளாக சூர்யா ஓடி தன்னுடைய காரில் ஏறிக்கொண்டு விருட்டென்று ரிவர்ஸ் எடுத்து சாலையில் கடந்தாள். என்னங்க இது? எங்க போறா இவ்வளவு வேகமா? மை காட், இவகிட்ட கிருஷ்ணகுமாரோட துப்பாக்கி இருக்கு. குற்றவாளி யாரா இருந்தாலும் கொலை செய்வேன்னு என்கிட்ட பேசினவ போற வேகத்தை பார்த்தா அப்பான்னு கூட பார்க்க மாட்டா அப்படின்னு நினைக்கிறேன். கமான். பரத் தன் பைக்கில் தாவி அமர விரைவாய் தொட்டிக்கொண்டாள் சுசிலா. 20 நிமிடத்தில் சூர்யாவின் பங்களாவின் காம்பவுண்டிற்குள் அவளின் கார் சேரலாய் நுழைய, சில வினாடிகள் வித்தியாசத்தில் பைக் நுழைய, போர்டிகோவில் ஏற்கனவே ஒரு போலீஸ் ஜீப் நின்று கொண்டிருந்தது. சூர்யா, பரத், சுசிலா மூவரும் தயக்கமாய் உள்ளே நுழைய, ஹாலில் சூர்யாவின் அப்பா ராமநாதன் நிற்க, எதிரில் ஏரியா இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிள்களும் நிற்க, சப் இன்ஸ்பெக்டர் பேடில் காகிதம் வைத்து எதையோ எழுதி கொண்டிருந்தார். வாமா சூர்யா என்றார் ராமநாதன். என்ன பாக்குற? ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. வாங்க பரத், கண்ணபிரான் போன் செஞ்சா, நீங்க பாத்துட்டுதா. சரி, கண்ணாமூச்சி போதும்னு தீர்மானிச்சேன். போலீஸ் தேடி வர்றதுக்குள்ள நாமளே கூப்பிட்டுட்டா கொஞ்சம் கௌரவம் இல்லையா? திகைத்து நின்றாள் சூர்யா. என்னம்மா சூர்யா, திகைச்சு நின்னுட்ட? துப்பாக்கியை எடுத்து சுட்டுடணும்னு ஆவேசமா வந்தியா? சுட்டுட்டா அப்புறம் அனாவசியமா நீயும் தண்டனையை அனுபவிக்கணும். அது வேணாமேன்னு தான் நானே சரண்டர் ஆகிறேன். அப்பா, நீங்க செஞ்சது நியாயமா? இல்ல, என்னோட பார்ட்னர் பையன் சுரேஷுக்கு உன்னை கொடுக்க நினைச்சேன். அந்த கல்யாணத்தால வியாபார ரீதியா எனக்கு பல லட்சம் லாபமும் உண்டு. உங்க காதல் எடுத்து சொல்லி பிரிக்கிற ஸ்டேஜ் கடந்துடுச்சு. அதனால இப்படி குறுக்கு சிந்தனை வந்துடுச்சு. எனக்கு உண்மையை மறைக்கிறது ரொம்ப சிரமம்னு புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை பணம் செலவானாலும் உண்மையை மறைச்சிடணும்னு தீர்மானிச்சேன். தாக்கு பிடிக்க முடியல.
கடைசியா என்ன மன்னிச்சிடுமா. சார், நான் ஒன்று இந்த கூட்டத்தில் சொல்லிதான் ஆகணும் என்றாள் சுசிலா. 10, 100, லட்சம், கோடி, 1 மில்லியன் அமெரிக்கா டாலர் செலவு செஞ்சாலும் உண்மை இருக்கே, அது காற்றுள்ள பந்து. தண்ணிக்குள்ள அதிக நேரம் மூழ்கடிச்சிட முடியாது, மேல வந்தே தீரும். கதைக்கும் தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்னு நிறைய பேர் லெட்டர் எழுத இருந்தாங்க. நல்ல வேளையா ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி பேசிட்ட. வாழ்க. முற்றும்.